இன்றைய நாளில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பான சகோதரர்களுக்கும் கடவுளின் தேவாலயம் இயேசு கிறிஸ்துவின் சர்வதேச ஊழியம் என்ற சபையின் சகோதரிகளுக்கும் வாழ்த்துகள். அதேபோல் இன்று எங்களின் பாடத்தில் ஆண்டவரின் வார்த்தையை தியானிக்கும்போது இணையக்கூடிய அனைத்து மக்களுக்கும், ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள், என் முழு இதயத்துடன் அன்புடன் வாழ்த்துகிறேன். நீங்களும் இன்று கடவுளின் வார்த்தையை கேட்பதற்காக இணைந்துள்ளீர்கள். அது எவ்வளவு அழகானது, எவ்வளவு மகிழ்ச்சியானது என்பது சொல்லவே வேண்டாம். நம்முடைய தேவனின் வார்த்தையை கேட்பது மிகவும் அருமை. கர்த்தருக்கு நன்றி, ஏனெனில் அவரை நாங்கள் அறிந்து கொள்ள அனுமதித்ததற்காக. இப்போது அவர் நமக்கு அவருடைய வழிகளில் நடக்க அனுமதிக்கிறார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்தவும், போற்றவும், பாராட்டவும், அவனில் தியானிக்கவும், எப்போதும் ஆண்டவரை நினைக்கவும் நாம் அனுமதிக்கப்படுகிறோம். நீங்கள் உட்கார்ந்தபடி உங்களுடைய இடங்களில் அமைதியாக இருங்கள். இன்று நாம் தியானிக்கப் போகிறோம். நம்முடைய மீட்பரையும் இரட்சகரையும் போற்றப் போகிறோம். மீட்பர், ஏனெனில் அவர் பாவங்களை மன்னிக்கிறார். இரட்சகர், ஏனெனில் அவர் ஆத்துமாக்களை இரட்சிக்கிறார். சமாதானத்தின் இளவரசர், ஏனெனில் இந்த பெரும் நபரை பற்றி தான் தேவன் பழைய உடன்படிக்கையின் காலத்தில் பழைய ஜனங்களோடு இருந்தபோது தீர்க்கதரிசர்களின் வாயிலாக மாறுமாறாக கூறினார். அந்த மெசியா வரப்போகிறார் என்று தேவன் கூறினார். மெசியா என்ற வார்த்தை வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கும்போது கிறிஸ்து, அபிஷேகம் பெற்றவர் அல்லது இராஜா என்றும் அர்த்தம். மெசியா என்ற சொல் முழுமையாகவே அதே பொருள்களை கொண்டுள்ளது. கிறிஸ்து, அபிஷேகிக்கப்பட்டவர், இராஜா. இவ்விதமான அருமையான வாக்குறுதிகளை தேவன் பழைய ஜனங்களுக்கு கொடுத்தார். எதிர்காலத்தில் மீட்பரையும் இரட்சகரையும் மெசியாவையும் அனுப்புவதாக. இன்று நாங்கள் தேவன் கடந்த காலத்தில் அளித்த வாக்குறுதிகளைப் பற்றிய சில வசனங்களை வாசிக்கப் போகிறோம். அந்த மிக முக்கியமான நபரைப் பற்றிய வாக்குறுதிகள். பின்பு புதிய ஏற்பாட்டிலும் வாசிப்போம். அங்கேதான் தேவனுடைய இந்த அற்புதமான திட்டம் நிறைவேறியது என்று நாம் உறுதிப்படுத்துகிறோம். இந்த தீர்க்கதரிசனங்கள் நிஜமாகவே மீட்பர், இரட்சகர், மெசியா தோன்றியதன் மூலம் நிறைவேறின. அங்கே நாம் வாசிப்போம், அதன் மூலம் மகிழ்வோம், தேவனுக்கு நன்றி சொல்லுவோம், அவர் அளித்த வாக்குறுதிகள் நிறைவேறியதற்காக. அதனால் இப்போது நாம் வாசிக்கப் போகிறோம். பழைய ஏற்பாட்டில் நாம் சங்கீத புத்தகத்தை திறப்போம். முதலில் நாம் பார்ப்பது என்னவென்றால், எப்படியாக தேவன் எதிர்காலத்திற்காக வாக்குறுதி அளித்தார். அவர் ஒரு இரட்சகரை, மீட்பரை, மெசியாவை அனுப்புவார் என்று. அந்த சீரான, நிறைவான இராஜாவை அனுப்புவார். அவர் ஆட்சி செய்வார். அவரை பின்தொடரும் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடும் சமாதானத்துடனும் வாழ்வார்கள். அவர்களுக்கு மகிழ்ச்சி, ஆனந்தம், நித்திய ஜீவனம் உண்டாகும். பின்னர் நாம் புதிய ஏற்பாட்டுக்குச் செல்லும்போது அங்கே நாம் வாசிக்கப் போகிறோம், அந்த வாக்குறுதிகள் நிறைவேறியது எப்படி என்று. ஆண்டவருடைய வாக்குறுதிகள் சாட்சியங்களோடும் அனுபவங்களோடும் நிறைவேறியதை நாம் பார்க்கப் போகிறோம். இது முக்கியம். நாம் சந்தேகிக்கக் கூடாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சந்தேகிக்கக் கூடாது. அதனால்தான் தேவன் அளித்த வாக்குறுதிகளின் வசனங்களை நன்கு கவனித்து வாசிக்க வேண்டும். பிறகு ஆண்டவரோடு வாழ்ந்த அனுபவங்களையும் நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். சந்தேகிக்காமல் இருக்க, இன்னும் ஒரு மெசியா வர வேண்டுமா என்று காத்திருக்காமல் இருக்க. இல்லை, இன்னும் ஒரு மீட்பரும் இல்லை, இன்னும் ஒரு இரட்சகரும் இல்லை. மீண்டும் இன்னொருவரை எதிர்பார்க்க வேண்டியதில்லை, ஏனெனில் அவர் ஏற்கனவே வந்துவிட்டார். அவர் ஏற்கனவே வந்தார். 2 வருடங்களுக்கு மேல் ஆகின்றன. இப்போது நாம் மீண்டும் எதிர்பார்க்கிறது அவருடைய 2ஆம் வருகையே. நாம் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரின் 2ஆம் வருகையை. ஆனால் இப்போது அவர் பூமிக்கு வந்து தனது பாதங்களை இங்கே வைப்பதில்லை. இப்போது அவர் மேகங்களில் வருவார். அங்கேயே இருந்து உலகத்தின் பல இடங்களிலிருந்தும் தம்முடைய ஜனத்தை, தம்முடைய திருச்சபையைச் சேர்த்துக் கொள்வார் என்று கூறப்பட்டுள்ளது. அதுவே நாம் இப்போது எதிர்பார்க்கிறோம்.
மகிமையோடும் ஆண்டவரின் வருகை. அப்போது அவர் தம்முடைய திருச்சபையை அழைத்துச் செல்லப் போகிறார். அவர் உருவாக்கிய அந்த திருச்சபையே. பல ஜாதிகளிலிருந்தும் அவர் ஜனங்களைச் சேர்த்து தம்முடைய மக்களாக ஆக்கிய பின்னர் அந்த அற்புதமான செயலான திருச்சபையை அவர் நிறைவேற்றிய பின், அதாவது அவர் சொல்வது போல அவர் திருச்சபை பூரணமாக இருக்க வேண்டும். களங்கமில்லாத, வடங்கலில்லாத, அது பூரணமான திருச்சபையாக இருக்க வேண்டும். அப்படியாகவே இருக்கும், ஏனெனில் கடவுள்தான் கூறுகிறார். அப்போதுதான் அந்த எல்லாம் தயார் ஆனபின் ஆண்டவர் மேகங்களில் தோன்றுவார். அதுவே நாம் எதிர்பார்க்கிறோம். வேதம் எங்களை போதிக்கிறதே அதுவே. ஆகவே இப்போது நாம் பேசப் போகிறோம், வாசிக்கப் போகிறோம், வாக்குறுதிகளைப் பற்றியாக. சங்கீதம் 1:9-1:4 எங்கள் தேவன் தம்முடைய பணியாளர் தாவீது ராஜாவின் வாயிலாக பேசுகிறார். என் வாய் பேசும் வார்த்தைகளும் என் இருதயத்திலுள்ள தியானமும் உம்முடைய பார்வைக்கு இனிமையாக இருக்கட்டும். கர்த்தாவே, என் இரண்டையும் நீங்கள் பாருங்கள். என் வாயின் வார்த்தைகள், என் மனதின் எண்ணங்கள். நீர் என் பாறையும் என் மீட்பரும் ஆவீர். இங்கே தாவீது கூறுகிறார், கர்த்தாவே என் பாறை, என் மீட்பர் என்று. அதாவது எங்கள் தேவன். சங்கீதங்களில் தாவீது ராஜா தம் பாட்டில் தூண்டப்பட்டு நம்முடைய தேவனேதான் மீட்பர் என்று சொல்கிறார். இங்கு அவர் ஒரு தூதரின் பற்றியோ, ஒரு பணியாளரின் பற்றியோ, ஒரு தீர்க்கதரிசியின் பற்றியோ பேசவில்லை. அவரேதான், கடவுளே. பூமியில் வந்து போதிக்கப் போகிறார், சுகப்படுத்தப் போகிறார், பாவங்களை மன்னிக்கப் போகிறார், மக்களை இரட்சிக்கப் போகிறார். அவரே. தாவீது பாட்டின் ஊடாக பரிசுத்த ஆவியால் தூண்டப்பட்டு நம்முடைய வாயின் வார்த்தைகளும் மனதின் தியானமும் நீர்மையில் உமக்கு பரிசுத்தமாக இருக்கட்டும் என்று கூறுகிறார். ஏனெனில் இது உங்களைப் பற்றியது. தேவனே, யெகோவாவே, நீர்தான் என் மீட்பர். எனவே எதிர்காலத்தில் நீயே வெளிப்படுவாய். அந்த மீட்பராக, அந்த இரட்சகராக, அந்த வாக்குறுதி செய்யப்பட்டவராக, பலரின் வாயிலாக ஆண்டவர் சொன்ன அதேவாறு எங்கள் தேவன் தாமேதான் அந்த மீட்பர் என வலியுறுத்தப்படுகிறது. இங்கே இசாயா அதிகாரம் 4:4 வசனம் 6 ஆவியாக தீர்க்கதரிசியாகிய இசாயாவின் வாயிலாக தேவன் பேசுகிறார். இது எதிர்காலத்துக்கான ஒரு பேச்சு. தேவன் பழைய ஜனங்களிடம் நம்முடைய மீட்பராக வரப்போகும் அந்த ஆண்டவரைப் பற்றிய அற்புதமான வாக்குறுதிகளைச் சொல்கிறார். உதாரணமாக வசனம் 2 கடவுள் கூறுகிறார், நானே கர்த்தர், நான் உன்னை படைத்தேன். நீ எப்படி இருக்க வேண்டுமென்று உன்னை படைத்தவர் நான் ஒருவரே. நீ உன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே நான் உனக்கு உதவியிருக்கிறேன். எனது தாசனாகிய யாக்கோபே, அஞ்சாதே. யெஷூரனே, நான் உன்னைத் தேர்ந்தெடுக்கிறேன். இது மிகவும் ஆழமான வார்த்தை. நீர் என்னுடைய தாசன். நான் உன்னை உருவாக்கினேன், உன்னைத் தேர்ந்தெடுத்தேன், உன் இருப்பை ஆரம்பத்தில் இருந்தே காத்தேன். பின் வசனம் 3 அவர் கூறுகிறார், தாகமுள்ள ஜனங்களுக்கு நான் தண்ணீர் ஊற்றுவேன். வறண்ட நிலங்களில் நீரூற்றுகளைப் பாயச் செய்வேன். உனது பிள்ளைகள் மீது எனது ஆவியையும் உனது சந்ததியார் மீது எனது ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதாவது கடவுள் வறண்ட நிலத்தில், அதாவது தேவனற்ற இருதயத்தில் தண்ணீரைப் பாய்ச்சுவார். தம்முடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் அந்த மக்களின் சந்ததியின் மேல் ஊற்றுவார். வசனம் 4 உலகிலுள்ள ஜனங்கள் மத்தியில் அவர்கள் வளருவார்கள். தண்ணீர் கரையில் வளருகின்ற மரங்களைப் போல அவர்கள் வளருவார்கள். இது புனித ஆவியால் ஊர்க்கப்படும் மக்களாகிய நம்மைப் பற்றிச் சொல்கிறது. அந்த ஜீவனைத் தரும் நீர் ஆண்டவரின் வார்த்தை. அவருடைய ஆவியால் நாம் வளர்வோம், வலிமையடைவோம். வசனம் 5 ஒருவன் சொல்வான், நான் கர்த்தருக்கு உரியவன். இன்னொருவன் யாக்கோபின் பெயரைப் பயன்படுத்துவான். இன்னொருவன் நான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து இடுவான்.
இன்னொருவன் இஸ்ரவேல் என்ற பெயரைப் பயன்படுத்துவான். அதாவது அனைத்து பெருந்தகையரும் தேவனுடைய மக்கள், அவரால் உருவாக்கப்பட்ட சந்ததியர், அவர் அழைத்து வரும் மக்கள். மீட்பர் இயேசு கிறிஸ்துவால் ஆன்மாக்கள் மாற்றப்படும்போது உருவாகும் புதிய ஜெனரேஷன். இசாயா 4:4-6 இல் எழுதப்பட்டுள்ளது. கர்த்தர் இஸ்ரவேலின் அரசர். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் இஸ்ரவேலைக் காப்பாற்றுகிறார். கர்த்தர் கூறுகிறார், நான் ஒருவரே தேவன், வேறு எந்த தெய்வமும் இல்லை. நானே தொடக்கமும் முடிவுமாக இருக்கிறேன். இங்கே ஆண்டவர் தாமே கூறுகிறார், நான் தான் அந்த ஒரே தேவன், முதல் மற்றும் கடைசி, மற்றொரு தேவன் இல்லை. அவர்தான் அரசர், அவர்தான் மீட்பர், அவர்தான் அனைத்தையும் ஆட்சி செய்யப் போகும் ராஜா என உரித்தாக அறிமுகப்படுத்துகிறார். இதுவே நாம் புதிய ஏற்பாட்டில் காணும் அதே ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவே. மக்கள் அவரை ராஜாவாக்க விரும்பினார்கள். ஆனால் அவர் கூறினார், என் ராஜ்யம் இந்த உலகைச் சேர்ந்ததல்லையோ. அதாவது அவர் அரசாட்சி ஆவிக்குரியது, பொருட்களாலோ அரசியல் சக்தியாலோ அல்ல. அவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு அற்புதத்திலும் அவருடைய வார்த்தைகளிலும் இன்றும் தொடர்ந்து வெளிப்படுகிற வெளிப்பாடுகளிலும் நாம் உறுதியாக நம்புகிறோம். இவர்தான் அந்த வாக்குறுதி செய்யப்பட்ட மெசியா, அந்த மீட்பராகிய தேவனே. இசாயா 4:4 இல் தாமே தம்மை பற்றி கூறிய அதே தேவன். வேதத்தில் ஒரு இடத்தில் கடவுள் தம்மை தாழ்த்தினார் என்று கூறுகிறது. மேலும் அவர் கான் எடுத்தார் என்றும், அவர் ஒரு மனிதரைப் போல் ஆனார் என்றும், ஒரு காலத்திற்கு மனிதர்களுடன் வாசிக்க என்று கூறுகிறது. அதைத்தான் கடவுள் செய்தார். அதுவே தேவனுடைய சக்தி. தேவனுடைய சக்தியை யார் சந்தேகிப்பார்கள்? தேவனுடைய சக்தியை யாராலும் சந்தேகிக்க முடியாது. அவர் அதைச் செய்தார். நாம் இங்கேயே இருக்கிறோம். ஏசாயா புத்தகத்தில் அத்தியாயம் 4:4 இல் மீட்பரை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறது. ஏசாயா 4:4 இல் இப்படிச் சொல்லப்படுகிறது, உன்னுடைய மீட்பரும் உன்னை கருப்பையில் இருந்தபோது உருவாக்கினவரும் ஆன கர்த்தர் இவ்வாறு சொல்லுகிறார். சகோதரர்களே, அதில் அழகானது என்னவென்றால், கடவுள் இங்கே எதிர்காலத்துக்காக ஒரு வாக்குறுதியை அளிக்கிறார். தாமாகவே ஒரு மீட்பரை அனுப்புவதாகச் சொல்லுகிறார். அதுவும் அவர் தாமே அந்த மீட்பர் என்பதாகச் சொல்கிறார். அதாவது வேலை செய்யப் போவது அவர் தாமே, மனிதராக மாறப்போவது அவர் தாமே, பூமியில் மனிதர்களுடன் இருக்கப் போவது அவர் தாமே, ஆட்சி செய்யவும் போதனையை கற்பிக்கவும் மோசேயின் சட்டத்தை பற்றிச் சொல்லவும் அதை நிறைவேற்றவும் மக்களை ரட்சிக்கவும் அவர்களின் பாவங்களை மன்னிக்கவும் அவர்களின் வாழ்க்கைகளை மாற்றவும் ரட்சிப்பை அளிக்கவும் அவர் வரப்போகிறார். அந்த ஒரே தேவனே அதை பேசுகிறார். அவர் சொல்கிறார், ஏசாயா 4:4 இல், உன்னை கருப்பையில் இருந்தபோதே உருவாக்கினவன் நானே, யாவற்றையும் செய்பவன் நானே, வானங்களை நானே தனக்குத்தானே விரித்தவன், பூமியையும் நானே தனக்குத்தானே விரித்தவன். டைன்ஸ் தோடா லா ராஜோ நியூவமெண்ட் நோ எஸ் தமிழ் சைனோ கோரியானோ Seha colado por ero no debe apresa en una traducción al tamil. Aquí tienes la versión corregida del texto anterior en tamil de Sri Lanka, manteniendo el idioma sencillo, el sistema numérico tamil, voice en ningún carácter extra no. இப்போது நாம் ஏசாயா 4:5 அதிகாரத்தில் இருக்கிறோம். இங்கே வசனம் 2:1 இல் இப்படிச் சொல்கிறார், எல்லோரும் ஒன்றாகச் சேரட்டும், அருகே வாருங்கள், கூடிப் பேசட்டும் என்று. ஆனால் யாரை குறித்து இது கூறப்படுகிறது? இங்கே வசனம் 2 இல் கர்த்தர் சொல்கிறார், ஏசாயாவின் தீர்க்கதரிசனத்தில், மற்ற நாடுகளில் இருந்து நீங்கள் தப்பித்திருக்கிறீர்கள். எனவே அனைவரும் ஒன்று சேர்ந்து என் முன்பு வாருங்கள். அந்த தப்பித்தவர்கள் யார்? பழைய காலத்தில் பாபிலோனிய இராணுவம் வந்து நகரத்தை அழிக்கும்போது சிலரை பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு சென்றார்கள். ஆனால் பலர் ஓடிவிட்டார்கள், பல நாடுகளில் பரவிவிட்டார்கள். கர்த்தர் அதை அனுமதித்தார், ஏனெனில் அவர்கள் தப்பித்து ஒளிந்து வாழ்ந்தார்கள். அவர்கள் அந்த மீதமுள்ள ஜனங்களில் ஒரு பகுதியாக இருந்தார்கள். அதனால்
கர்த்தர் சிலரை அந்த வெளிநாட்டு நாடுகளில் ஓடிச் சென்று உயிர் தப்பிக்கச் செய்தார். அந்த வெளிநாட்டு நாடுகளில் மக்கள் உண்மையான தேவனைத் தேடவில்லை. அவர்கள் அனைவரும் சிலை பூஜைக்காரர்களாக இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் சிலரை அங்கே அனுமதித்தார். அவர்களின் உயிரை காப்பாற்ற அவர் அதைச் செய்தார். பின்னர் அவர்களிடம் அவர் ஒரு அழைப்பைச் செலுத்துகிறார். வாருங்கள், திரும்ப வாருங்கள், ஏனெனில் நான் ஒரு மீட்பரை அனுப்பப் போகிறேன், ஒரு இரட்சகரை அனுப்பப் போகிறேன், மெசியாவை அனுப்பப் போகிறேன். மெசியா வருவார். அவர் எருசலேமில் வந்து கால் வைப்பார், நற்செய்தியை பிரசங்கிப்பார். அதனால்தான் அவர் சொல்கிறார், எல்லோரும் ஒன்று சேருங்கள், மற்ற நாடுகளில் இருந்து தப்பித்தவர்கள் வாருங்கள் என்று. ஏசாயா 4:2 இந்த ஜனங்கள் பொய்த் தெய்வங்களின் சிலைகளை தூக்கி வந்தனர். இந்த ஜனங்கள் அந்த பயனற்ற தெய்வங்களிடம் ஜெபம் செய்கின்றனர். ஆனால் அந்த ஜனங்களுக்கு தாங்கள் என்ன செய்கிறோம் என்பது தெரியவில்லை. ஏனெனில் அவர்கள் சுத்தமற்ற நாடுகளில் வாழ்ந்ததால் அவர்கள் கூட அந்த பொய்த் தெய்வங்களில் கலந்து விட்டார்கள். அவர்கள் உண்மையான தேவனைத் தேடவில்லை. இங்கே வசனம் 2:1 இப்படிச் சொல்கிறார், எல்லோரும் ஒன்றாகச் சேரட்டும், அருகே வாருங்கள், கூடிப் பேசட்டும். இவற்றை ஆரம்பத்தில் இருந்து அறிவித்தவர் யார்? பழைய காலத்திலிருந்து இதை பற்றி கூறியவர் யார்? நானல்லவா, கர்த்தராகிய நான்? என்னைப் பொறுத்தமட்டில் வேறு தேவன் இல்லை. நீதியுள்ள தேவனும் மீட்பரும் நானே, என்னைத் தவிர வேறு இல்லை. மேலும் அவர் இப்படிச் சொல்கிறார், என்னை நோக்கிப் பாருங்கள், பூமியின் எல்லை வரைக்கும் நீங்கள் எல்லோரும் மீட்பைப் பெறுங்கள். நான் தேவன், வேறு யாருமில்லை. இங்கே கடவுள் எதிர்காலத்துக்கான ஒரு பெரிய வாக்குறுதியை அளிக்கிறார். அவர் மக்களை இரட்சிக்கப் போகிறார். அவர் ஒரு இரட்சகரை அனுப்பப் போகிறார், ஒரு மீட்பரை அனுப்பப் போகிறார். மேலும் அவர் தாமே அந்த இரட்சகராக இருப்பார். அவர் தாமே அந்த மீட்பராக இருப்பார். அவர் தாமே அந்த ராஜாவாக இருப்பார். எனவே நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்மால் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அவர் சாதாரண மனிதனை அனுப்பப் போவதில்லை. ஒருவேளை யோவான் வானுயரின் போல் ஒரு தீர்க்கதரிசியாக அனுப்பக்கூடுமா என்று நாம் நினைக்கலாம். யோவான் வானுயர் ஒரு சாதாரண மனிதர், தீர்க்கதரிசி, பழைய ஏற்பாட்டில் இறுதியான தீர்க்கதரிசி. கடவுள் யோவானை அனுப்பினார். ஆனால் இரட்சகர், மீட்பர், மெசியா பற்றி கடவுள் பேசும்போது அவர் தம்மைப் பற்றியே பேசுகிறார். அவர் சொல்கிறார், நானே இரட்சகர், நானே மீட்பர், நானே மெசியா. அவர் ராஜாவாக ஆட்சி செய்யப் போகிறார். அந்த பரிபூரணமான ராஜா போல் இறுதி நாட்களில் ஆட்சி செய்யப் போகிறார். அவர் பூமியில் வெளிப்படப் போகிறார். மக்களிடம் பேசப் போகிறார். மக்களை இரட்சிக்கப் போகிறார். பாவங்களை மன்னிக்கப் போகிறார். மேலும் தனது சபையை உருவாக்கப் போகிறார். தனது பரிசுத்த ஆன்மீக ஆலயத்தை. அது பரிபூரணமாக இருக்கும், தேவன் எப்போதும் இருப்பது போலவே. அவருடைய திட்டமே இதுவாக இருந்தது. அவரை துதித்து மகிமைப்படுத்தும் ஒரு ஜனங்களை வைத்திருக்க வேண்டும் என்று. அவர் தம்மைப் பற்றியே பேசுகிறார். அவர் தாமாகவே மனிதர்களுடன் இருப்பார் என்று சொல்கிறார். கடவுள் மக்களுடன் இருப்பார் என்பதற்காகத்தான் அவர் தீர்க்கதரிசியான ஏசாயாவிடமும் சொன்னார், ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது, அந்த குழந்தைக்கு எம என்று பெயர் வைக்கப்படும் என்று. அதாவது எம்மானுவேல் என்பதற்கு பொருள் தேவன் நம்முடன். இங்கே அவர் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி நம்முடன் இருப்பார் என்று சொல்லவில்லை. தேவன் நம்முடன் என்றார். நம்முடன் இருப்பவர் தேவனே. அதனால் நாமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பெருமை கொடுக்க வேண்டும். ஏனெனில் அவர்தான் ஒரே ஒருவராக நமக்கு தெளிவான ஆதாரங்களைத் தந்தார். சந்தேகமே இல்லாமல் அவர்தான் அந்த வாக்குறுதியான மெசியா, அந்த மீட்பர், அந்த இரட்சகர். தேவனே. தேவனே ஒரு காலத்திற்கு மாம்சமாக மாறினார். அந்த மாம்சத்துக்கு பெயராக நாசரேத்தினுடைய இயேசு என்று வைத்தார். அந்த மாம்சத்திடம் அவர் சொன்னார், நீ என் மகன் என்று. அந்த மாம்சத்திற்கு துயரங்களை அனுபவிக்கச் செய்தார். அவர் கல்வாரி சிலுவையில் தவிக்கச் செய்தார். ஆனால் தேவன் தனது அதிசயமான திட்டத்தினை நிறைவேற்றி, அந்த இரட்சிப்பு திட்டத்தை பூரணமாக நிறைவேற்றிய பின்பு அவர் மீண்டும் தனது நிலைக்கு,
என்றும் இருந்து வரும் நிலைக்கு திரும்புகிறார். அதுதான் சர்வவல்லமையுள்ள தேவன், தொடக்கமுமில்லை முடிவுமில்லை, அந்த ஒரே இரட்சகர். அதனால்தான் நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார்? ஆம், நாசரேத்து இயேசு கிறிஸ்து மாம்சமாக வந்தவர். அவர் அந்த மாம்சத்தினாலே இப்படி பெயர் வைக்கப்பட்டார். ஆனால் நாம் அந்த மாம்சத்தை, அந்த சிலுவையில் சாகும் மனிதமான பக்கத்தை எடுத்து வைக்கிறோம் என்றால், பின்னர் அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்தார். அவர் யார் என்பதைக் காட்டினார். அவர் தேவனே. அப்பொழுது நாம் அவருக்கு மதிப்பளிக்கலாம், அவரை நன்கு புரிந்து கொள்ளலாம். இந்த இரட்சிப்புச் செய்தியே, இந்த உண்மையான நற்செய்தியை நன்றாக உணரலாம். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான நற்செய்தி. நாம் இங்கேயே தொடர்கிறோம். கர்த்தருடைய வாக்குறுதிகளை வாசிக்கிறோம். ஏசாயா 4:9 இல், ஏசாயா 4:9-7 இல் இப்படிச் சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலின் மீட்பரான கர்த்தர், அவருடைய பரிசுத்தவனாகியவர், நிந்திக்கப்பட்டவருக்கும் ஜனங்களால் வெறுக்கப்பட்டவருக்கும் அதிகாரிகளுக்கு அடிமையாக உள்ளவருக்கும் இவ்வாறு சொல்லுகிறார். ராஜாக்கள் பார்த்து எழுந்து நிற்பார்கள், அரச பெரும்பாலும் அவரை வணங்குவார்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தவனாகிய கர்த்தர் உண்மையுள்ளவர் என்பதற்காக அவர் உன்னை தேர்ந்தெடுத்தார். இங்கே கடவுள் பேசுகிறார். எதிர்காலத்திலிருக்கும் அந்த ஆன்மீக இஸ்ரவேலுக்கு வாக்குறுதிகளை அளிக்கிறார். அவர் சொல்லுகிறார், கடவுள் அந்த இரட்சகரை, அந்த மீட்பரை அனுப்பப் போகிறார். மேலும் அனைவரும் அந்த ஆன்மீக இஸ்ரவேல் ஜனங்களை மதிக்கப் போகிறார்கள், மதிப்பளிக்கப் போகிறார்கள். அல்லது அந்த ஆன்மீக சியோனையும், அந்த ஆன்மீக எருசலேமையும். அதுதான் கர்த்தருடைய ஜனங்கள், அதுதான் கர்த்தருடைய சபை. அனைவரும் அதை மதிக்க வேண்டும், மதிப்பளிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் இங்கே கடவுள் எதிர்காலத்திற்கான அதிசயமான வாக்குறுதிகளை அளிக்கிறார். இங்கே ஏசாயா 6:2 இல், ஏசாயா 6:2-1 இல் நாம் பார்க்கிறோம், கர்த்தர் அதே வாக்குறுதிகளை தாமாகவே அளிக்கிறார். இங்கே கர்த்தர் சியோனுக்காக அளிக்கும் வாக்குறுதிகள் இருக்கின்றன. இரட்சிப்பின் வாக்குறுதிகள். அந்த சியோன் ஆன்மீகமான சியோன்தான். இது ஆன்மீக எருசலேம். அது ஒரு காலத்தில் நிலையானது, ஒரு நகரமாக, ஒரு நாட்டாக, இஸ்ரவேல் ஜனங்களின் ஒரு அரசியல்சார் மாநிலமாக இருந்தது, போதிகமாக. ஆனால் கடவுள் எதிர்காலத்தில் தம்முடைய ஜனங்களை ஆன்மீகமாக எழுப்பப் போகிறார். ஆனால் தேவன் தம்முடைய அதிசயமான இரட்சிப்பு திட்டத்தை நிறைவேற்றும் பொருட்டு மற்றும் தம்முடைய மகிமைக்காக, தம்மை துதிப்பதற்காக ஒரு ஜனங்களை உருவாக்கும் திட்டத்தை நிறைவேற்றும் பொருட்டு போதிகமான அனைத்தையும் பயன்படுத்தினார். அப்படியாகவே அவர் தன்னை வெளிப்படுத்தினார். அப்படியே இங்கே வசனம் 1:1 இல் அவர் சொல்கிறார், கவனியுங்கள். தொலைதூர நாடுகளிலுள்ள ஜனங்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். சீயோன் ஜனங்களிடம் கூறு, பார், உன் இரட்சகர் வருகிறார். அவர் உனக்குரிய விருதினைக் கொண்டு வருகிறார். அவர் அவரோடு அவ்விருதினைக் கொண்டு வருகிறார். இங்கே சீயோன் மகள் என்கிறார், அதாவது எதிர்காலத்தைக்கும் சொல்லாகவே. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சபை. அந்த ஆன்மீக சியோன் எங்கே பிறந்தது என்றால், போதிக எருசலேமில், யூதேயாவில் பிறந்தது. அங்கேதான் இந்த ஆன்மீக சியோன் பிறக்கிறது. யோவான் வானுயர் வெளிப்பட்டது மூலமாகவும், பின்னர் கர்த்தராகிய இயேசு மக்கள் நடுவே வெளிப்பட்டு நற்செய்தியை பிரசங்கித்து, அற்புதங்கள், அடையாளங்கள் செய்தபின், புனித ஆவியனை அனுப்பி, மக்களின் இதயங்களை மாற்றவும், புதியதாக்கவும் செய்கிறார். அங்கேதான் இந்த ஆன்மீக சியோன் பிறக்கிறது. பழைய போதிக சியோன், போதிக எருசலேம் மறக்கப்பட்டுவிட்டது, அழிக்கப்பட்டது, எரிக்கப்பட்டது, நகரமெல்லாம் அழிக்கப்பட்டது, எதுவும் எஞ்சவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த போதிக எருசலேமையும் போதிக சியோனையும் சிலுவையில் முடிவுக்கு கொண்டு வந்தார். அங்கேதான் ஆன்மீக சியோனும் ஆன்மீக எருசலேமும் பிறக்கிறது. ஆன்மீக இஸ்ரவேல் ஜனங்கள் பிறக்கிறார்கள். இப்போது கர்த்தர் சொல்லுகிறார், இது ஏற்கனவே இந்த இடங்களிலிருந்து, இங்கே உள்ள மக்கள் மட்டுமல்ல, பல தேசங்களில் அவர் வெளிப்படப் போகிறார். பலர் நம்புகிறார்கள், அப்பொழுதே நம்பினார்கள், இப்போது நம்புகிறார்கள், வருங்காலத்திலும் நம்புவார்கள்.
அவர்கள் அனைவரும் கர்த்தருடைய சபையில் சேருவார்கள். சியோன், ஆன்மீக எருசலேம், பரிசுத்த ஜனங்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ற அந்த ஆன்மீக அர்த்தத்தில் அவர்கள் சேர்க்கப்படுவார்கள். அதனால்தான் இங்கே ஏசாயா 6:2-1 இல் கூறப்படுகிறது, சீயோன் ஜனங்களிடம் கூறு, பார், உன் இரட்சகர் வருகிறார். அவர் உனக்குரிய விருதினைக் கொண்டு வருகிறார். அவர் அவரோடு அவ்விருதினைக் கொண்டு வருகிறார். ஷூட், அவர் யார் அந்த இரட்சகர்? நம்முடைய தேவனாகிய கர்த்தரே அந்த இரட்சகர். அவர் அவரோடு அவ்விருதினைக் கொண்டு வருகிறார் என்று சொல்கிறார். மேலும் அவர் முன்பாகவே அவரது செயல்கள் வெளிப்படும். பின்னர் வசனம் 1-2 இல் சொல்லப்படுகிறது, பரிசுத்தமான ஜனங்கள், கர்த்தருடைய இரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் என்று அவரது ஜனங்கள் அழைக்கப்படுவார்கள். தேவன் விரும்பும் நகரம், தேவனோடு இருக்கிற நகரம் என்று உன்னை, அதாவது ஆன்மீக சியோனை, அழைப்பார்கள். துறக்கப்பட்ட நகரம் என்று அல்ல. ஏன் இவ்வாறு அழைப்பார்கள்? ஏனெனில் அந்த ராஜா, அந்த இளவரசர், அந்த இரட்சகர், அந்த மீட்பர், தேவனே மக்களுடன் இருக்கப் போகிறார். தேவனே அந்த நாட்டில், அந்த நகரில், அந்த இடங்களில் தம்முடைய கால்களை வைப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை மீட்க, அவர்களை ரட்சிக்க வருவார். அங்கேதான் பிறக்கிறது அந்த அதிசயமான சபை, அந்த சியோன், அந்த எருசலேம், அல்லது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள். இது எல்லாம் தேவனே செய்தது. தேவனே மாம்சத்தை எடுத்தார், சாதாரண மனிதராக ஆனார். அதனால் அவரை மக்கள் இகழ்ந்தார்கள், அவமதித்தார்கள், அவநம்பிக்கையுடன் பழித்தார்கள், புறக்கணித்தார்கள். இது மிகவும் கடினமான ஒன்று. அந்த அனைத்தையும் செய்தவர்களுக்கு எப்படி தோன்றியிருக்கும் என்று யோசிக்கவும் கூடாது. ஆனால் இதுதான் தேவனுடைய திட்டம். கர்த்தர் அதை இப்படியே நடக்க அனுமதித்தார். வாருங்கள், நாம் சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் தேடுவோம். இது புதிய ஏற்பாட்டின் முதல் புத்தகமான மத்தேயுவுக்கு முன்பாக இருக்கிறது. மத்தேயு, சகரியா, மலாக்கி. இப்போது நாம் பார்க்கப் போகிறோம் சகரியா அதிகாரம் 9. இங்கே கர்த்தர் எதிர்காலத்துக்காக அளித்த வாக்குறுதிகள் உள்ளன. அந்த எதிர்காலம் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வாக்குறுதிகளை நாம் இன்று அனுபவிக்கிறோம். கடந்த 2 ஆண்டுகளாக மிகுந்த ஜனங்கள் இதை அனுபவித்திருக்கிறார்கள். சகரியா 9:9 இல் அவர் இப்படிச் சொல்கிறார், மிகவும் மகிழ்ச்சிக்குள், சீயோன் மகளே. கொண்டாடிக் குரல் கொள், எருசலேம் மகளே. பார், உன் ராஜா வருகிறார். நீதிமானும் இரட்சகரும் தாழ்மையானவரும் கழுதையின் குட்டியில், கழுதையின் பிள்ளையின் மேல் இருக்கிறார். ஹூட். இங்கே மிகவும் மகிழ்ச்சிக்குள், சீயோன் மகளே என்று சொல்வது, அது சபையே, கர்த்தருடைய ஜனங்களைக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவின் போதனையின் வழியாகவும் அவர் வெளிப்பட்டதன் மூலமாகவும் பிறப்பதற்காக இருந்தது. கொண்டாடிக் குரல் கொள், எருசலேம் மகளே என்று சொல்லப்படுகிறது. பார், உன் ராஜா வருகிறார். இந்த ராஜா பரிபூரணமானவர். ஆனால் இது போதிக ராஜ்யம் அல்ல, ஆன்மீகமானது. இந்த ராஜா நீதிமானும் இரட்சகரும் தாழ்மையானவரும் கழுதையின் குட்டியில் சவாரி செய்து வருகிறார் என்று கூறப்படுகிறது. இந்த எல்லாம் எனவே நிறைவேறியது. மத்தேயு 2:1-5 இல் சொல்லப்படுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுடன் இருந்தபோது ஒரு கழுதையை அவருக்கு கொடுக்க அனுமதி கேட்கச் சொன்னார். அவர் அந்த கழுதையில் ஏறி நகரத்துக்குள் சென்றார். அப்போது மக்கள் அனைவரும், பெண்கள், சிறுமிகள், அங்கே இருந்த அனைவரும் அவரை வரவேற்றார்கள். கைதட்டலோடும் தங்கள் கைகளில் இருதயமுள்ள கொத்துகளோடும் ஓலையோடும் அவரை வரவேற்றார்கள். அவர்கள் கூறினார்கள், தாவீது புத்தருக்கு ஓசன்னா. கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் வாழ்த்தப்படுகிறவர் என்று. அப்போது கர்த்தர் சொன்னார், இன்று இங்கே நடக்கிற இந்த நிகழ்வைப் பற்றி ஏற்கனவே தீர்க்கதரிசியான ஏசாயா சொல்லியிருந்தார். இந்நாளைப் பற்றி, இந்த நிகழ்வைப் பற்றி அவர் தீர்க்கதரிசனமாக கூறியிருந்தார். அதனால் இப்போது அது நிறைவேறுகிறது. மேலும் எதிர்காலத்திலும் அந்த சியோனின் ராஜா, அந்த பரிபூரணமான ராஜா வருவார் என்றும் கூறப்படுகிறது.
யோவான் சுவிசேஷத்தில் நாம் இப்போது படிக்கப் போகிறோம். புதிய ஏற்பாட்டுக்கு இப்போது நாமடைந்துள்ளோம். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 4. யோவான் அதிகாரம் 4. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவும் ஒரு சமாரிய பெண்ணும் நீர்க்குடை இருப்பிடத்தில் சந்தித்த கதை இது. அந்த நீர்க்குடையில் கர்த்தர் அவளிடம் நீர் கேட்கிறார். சமாரிய பெண் சொல்லுகிறாள், நான் நீரை எடுக்க முடியாது என்று. அப்போது கர்த்தர் அவளிடம் பேசுகிறார். நித்திய ஜீவனைப் பற்றி பேசுகிறார். ஜீவனின் நீரை குறித்து பேசுகிறார். அந்த ஆண்டவரின் போதனைக்காக அவள் மிகவும் ஆர்வமுடன் இருந்தாள். அது அவளுக்கு பிடித்தது. அவள் சொன்னாள், ஆண்டவரே, அந்த நீரை கொடுங்கள். மீண்டும் எனக்கு தாகம் வராதபடி அந்த நீரை எனக்கு கொடுங்கள். அப்போது கர்த்தர் சொன்னார், நீ என்னை நம்ப வேண்டும், ஏனெனில் நான் தான் என்று. ஆனால் அந்த பெண் வேதாகமங்களைச் செவிசாய்த்தவள்தான். தேவனுடைய வாக்குத்தத்தங்களைப் பற்றி, மெசியாவைப் பற்றியோ மீட்பரையோ இரட்சகரையோ கிறிஸ்துவைப் பற்றியோ சொல்லப்படும் வேதாகமங்களை அவள் கேள்விப்பட்டவள்தான். யோவான் அதிகாரம் 4 வசனம் 2 அவள் சொல்வது, ஆண்டவரே, மெசியா என அழைக்கப்படும் கிறிஸ்து வரப்போகிறார், எனக்குத் தெரியும். அவர் வந்தவுடன் எல்லாவற்றையும் எங்களுக்கு தெளிவுபடுத்துவார் என்றாள். அதற்கு இயேசு சொன்னார், உன்னுடன் பேசிக் கொண்டிருப்பவர் நான்தான். கர்த்தர் அவளிடம் இப்படிச் சொன்னார். நான் மீண்டும் அந்த வசனத்தை கூறுகிறேன். கர்த்தர் அவளிடம் நித்திய ஜீவனின் நீரைப் பற்றி பேசின பிறகு அவள் சொன்னாள், நானும் அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க விரும்புகிறேன். அதனால் அவள் சொன்னாள், மெசியா வருவார் என எனக்குத் தெரியும். அவர் வருவார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். மேலும் அவர் வந்தவுடன் எங்களுக்கு எல்லாவற்றையும் விளக்குவார், எங்களை கற்றுத் தருவார், எங்களுக்கு இரட்சிப்பையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் தருவார். அப்போது கர்த்தர் அவளிடம் சொன்னார், நான் தான் உன்னுடன் பேசிக் கொண்டிருப்பவர், அதுவே மெசியா. கர்த்தர் பொய் சொல்ல முடியாதவர், அவர் நம் தேவனே. அங்கே இந்த பெண்ணுடன் பேசிக் கொண்டிருந்தவர் தேவனே. தேவன் தன் சக்தியால் மாம்சம் பூண்டார், சாதாரண மனிதராக உருவெடுத்தார். தேவனுக்காக யாதொன்றும் அசாத்தியமில்லை. அதே அதிகாரம் 4 வசனம் 4 சொல்லப்படுகிறது, அந்த பெண் கர்த்தரின் வார்த்தைகளைக் கேட்ட பிறகு நகரமெங்கும் சென்று முழங்கினாள். அனைவரிடமும் சொன்னாள், வாருங்கள், வாருங்கள். நான் மெசியாவைச் சந்தித்து விட்டேன், கிறிஸ்துவைச் சந்தித்து விட்டேன், இரட்சகரை, தேவன் வாக்குத்தத்தம் அளித்தவரைச் சந்தித்து விட்டேன். நான் அவரைக் கண்டேன், அவரைச் சந்தித்தேன் என்று. அப்போது அந்த நகரத்து மக்கள் அனைவரும் அந்த பெண்ணுடன் போனார்கள், கர்த்தர் இருந்த இடத்திற்கு. அங்கே அவர்கள் அனைவரும் கர்த்தரை பார்த்தார்கள், அவரது அற்புதங்களை கேட்டார்கள். அவர் அங்கே அந்த மக்களுக்கு அற்புதங்களையும் அரிகாட்சிகளையும் நிகழ்த்தினார். அனைவரும் அந்த அற்புதங்களைக் கேட்டபோது தங்கள் வாயால் உரைத்தார்கள். உதாரணமாக வசனம் 4 சொல்லப்படுகிறது, அவர்கள் அந்த பெண்ணிடம் சொன்னார்கள், இப்போது நாங்கள் உன்னுடைய வார்த்தைக்காக மட்டும் நம்புகிறதில்லை, நாங்களே கேட்டோம், நாங்களே பார்த்தோம். உண்மையாகவே இவர் உலகின் இரட்சகர், கிறிஸ்து, அதாவது ராஜாவாகியவர்தான் என்று. கர்த்தரின் நாமம் பாதிக்கப்பட்டதாக இருக்கட்டும். ஆனால் எடுத்துக்காட்டாக இங்கே வசனம் 3:9-4 கூறப்படுகிறது, அந்த பெண் மக்கள் அனைவரிடமும் அறிவித்தாள், போதித்தாள், கர்த்தரைப் பற்றிப் பேசினாள். அப்போது அந்த நகரத்தின் பல சமாரியர்கள் அவளது சாட்சியின் வார்த்தைகளைக் கேட்டதால் கர்த்தரைக் குறித்து நம்பினர். அந்த பெண் சொன்னாள், இந்த மனிதர் என்ன செய்த அனைத்தையும் எனக்குச் சொன்னார் என்று. அதனால் அந்த சமாரியர்கள் அனைவரும் இயேசுவை அணுகினார்கள். அவரிடம் வேண்டினர், எங்களுடன் இருங்கள் என்று. அப்போது கர்த்தர் அங்கே 2 நாட்கள் தங்கினார். அந்த 2 நாட்களில் எத்தனையோ அற்புதங்களை, எத்தனையோ வல்லமைகளை அவர் செய்தார். எத்தனையோ போதனைகளை அவர் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதனால்தான் அவர்கள் சொன்னார்கள். மேலும் பலர் நம்பினர். அவருடைய வார்த்தைகளுக்குப் பிறகும் இப்போது அவருடைய சொந்த வார்த்தைகளால் நம்புகின்றோம் என்று. அவர்கள் அந்த பெண்ணிடம் சொன்னார்கள், இப்போது நாங்கள் உன்னுடைய சொற்களுக்காக மட்டும் நம்புவதில்லை, நாங்களே பார்த்தோம்,
நாங்களே கேட்டோம். அவர்தான் இரட்சகர், கிறிஸ்து, ராஜா, தேவனுடைய வாக்குத்தத்தமானவர் என்பதை உணர்ந்தோம் என்று. இது கர்த்தரின் அதிசயமான வாக்குத்தத்தம். இப்போது நாம் பணி 5:3 இல் பாடம் படிக்கப் போகிறோம். பணி 5:3. இப்போது பணி நூலில், ஆரம்ப கால தேவாலயத்தின் வரலாற்று நூலில், அப்போஸ்தலர்கள் உபதேசத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இது தேவாலயத்தின் தொடக்கங்களைப் பற்றியும், சியோன் பற்றியும், பரலோக எருசலேம் பற்றியும் பேசுகிறது. இங்கே கர்த்தரின் சீடர்கள், அப்போஸ்தலர்கள் அனுபவித்த சில சம்பவங்கள் சொல்லப்படுகின்றன. மிக குறைவான விஷயங்களே கூறப்பட்டுள்ளன. எல்லாவற்றையும் எழுத வேண்டுமென்றால் நிச்சயமாக அது பல நூல்களாக மாறியிருக்கும். பணி 5:3 இல் அவர்கள் சொல்லும் பல அனுபவங்களும் இருக்கின்றன. இங்கே நாம் பார்க்கிறோம், பேதுருவும் யோவானும் இருவரும் கர்த்தருடைய அப்போஸ்தலர்கள். அவர்கள் மிகவும் துன்புறுத்தப்பட்டார்கள். ஆனால் அந்த துன்புறுத்தல்களுக்கிடையிலும் அவர்கள் தொடர்ந்து முன்னே சென்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள். இரட்சகரைப் பற்றி, மீட்பரைப் பற்றி, கிறிஸ்துவைப் பற்றி, ராஜாவைப் பற்றி, மெசியாவைப் பற்றி பிரசங்கித்தார்கள். கர்த்தரின் வாக்குத்தத்தம் நிறைவேறியதாக அவர்களால் அறிவிக்கப்பட்டது. அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். ஆனால் அவர்களோ தொடர்ந்து முன்னே செல்வதை நிறுத்தவில்லை. தொடர்ந்து இறைவார்த்தையை பிரசங்கித்தார்கள். ஒரு தருணத்தில் அவர்கள் பிடிக்கப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள், காவல்துறையின் தலைவர்களிடம், அதிகாரிகளிடம் கொண்டு செல்லப்பட்டார்கள். அங்கே அவர்கள் மீது குற்றஞ்சாட்டப்பட்டது. அவர்களிடம் கேட்கப்பட்டது, உங்களை எதற்காக குற்றஞ்சாட்டுகிறார்கள்? நீங்கள் ஏன் இங்கே இருக்கிறீர்கள்? என்ன நடக்கிறது? நீங்கள் யார் என்று. ஆனால் அவர்கள், வசனம் 2:8 இல் சொல்லப்படுகிறது. நாம் வசனம் 2:5 படிக்கப் போகிறோம். பணி இல்லை. நாம் பணி 5:3 என்று சொன்னோம் அல்லவா? அதனால் இங்கே வசனம் 2:6 இல் விரைவாக நான் படிக்கிறேன். 3:1 படிப்பதற்கு முன் இங்கே கூறப்படுகிறது, காவல்துறை தலைவர் மற்றும் அதிகாரிகள் அவர்கள் இருவரையும் அழைத்து வந்தார்கள். ஆனால் வன்முறையின்றி, ஏனெனில் மக்கள் அவர்களை கல்லால் கொல்லக்கூடும் என்ற பயம் அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் அழைத்து வந்து அவர்களை பெரிய மன்றத்தில் நிறுத்தினார்கள். அப்போது மகா ஆசாரியர் கேட்டார், நாங்கள் உங்களை தடை செய்தோம் அல்லவா? நீங்கள் அந்த இயேசு கர்த்தரை பற்றி பேசக்கூடாது, அவருடைய பெயரைச் சொல்ல கூடாது என்று. ஆனாலும் நீங்கள் எருசலேம் முழுவதையும் அந்த போதனைகளால் நிரப்பிவிட்டீர்கள். எங்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் மீறுகிறீர்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள்? அப்போது பேதுரு வசனம் 2:9 இல் பதிலளிக்கிறார், மனுஷருக்குப் பதிலாக தேவனுக்குக் கீழ்ப்படுதல் அவசியம். நம் மூதாதையரின் தேவன் இயேசுவை எழுப்பினார். நீங்கள் அவரை கொன்றுவிட்டீர்கள். அவர் ஒரு மரத்திலே தொங்க வைக்கப்பட்டார். அந்த இயேசுவை தேவன் தன் வலதுகையினால் உயர் பதவிக்கு உயர்த்தினார், அரசனாகவும் இரட்சகராகவும். இங்கே அப்போஸ்தலர்கள் அல்லது பேதுரு மிகவும் அறிவுடன் நடந்து கொண்டார், அவர்களை ஆவேசப்படுத்தக்கூடாது என்பதற்காக. அவர் அவர்களிடம் இயேசுவே தேவனே என்று நேரடியாகச் சொல்லவில்லை. ஏனெனில் அவர் அப்படிச் சொன்னால் உடனே அவர் தலை கடிக்கப்பட்டிருப்பார். அதனால் அவர் அறிவுடன், விவேகத்துடன் இப்படி போதித்தார், இந்த இயேசுவை தேவன் அனுப்பினார் என்று. பேதுரு ஏன் இப்படி பிரசங்கித்தார்? அவர் இப்படிச் செய்தது விவேகத்தினால்தான், மேலும் தன் உயிரைக் காக்கவும். ஏனெனில் அவருக்குத் தெரியும், ஒருவர் கர்த்தரிடம் திரும்பும்போது தேவனே அவருக்கு வெளிப்படுத்துவார், இயேசுவே தேவன் என்று. அப்போது யாரும் ஆவேசப்பட மாட்டார்கள். ஆனால் இப்போது இந்த மக்களுக்கு அதைச் சொல்ல எனக்கு உகந்ததில்லை. ஏனெனில் அவர்கள் நம்புவதில்லை. அப்போது அவர்கள் என்னை கொன்று விடுவார்கள். எனவே நான் இன்னும் சிறிது காலம் உயிருடன் இருந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். கர்த்தர் என்னை அனுப்பிய கடமையை நிறைவேற்ற வேண்டும். இந்த பணியை முடிக்க வேண்டும். அதனால்தான் பேதுரு, இவர் தேவனே என்று சொல்லாமல்
இந்த இயேசுவை தேவன் தன் வலதுகையினால் அரசனாகவும் இரட்சகராகவும் உயர்த்தினார் என்று சொல்கிறார். இஸ்ரவேலுக்கு மனந்திரும்பலும் பாவமன்னிப்பும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. எனவே அவர்தான் மீட்பரும் இரட்சகரும். பேதுரு சொல்கிறார், நாங்கள் சாட்சிகள், மேலும் பரிசுத்த ஆவியாரும் சாட்சியே. ஏனெனில் தேவன் அவரை தன்னை கீழ்ப்படிந்தவர்களுக்கு, தம்மீது நம்பிக்கை வைத்தவர்களுக்கு அளித்தார். கர்த்தரே தேவனுடைய குமாரனாக, தேவனாக, இரட்சகராக, மீட்பராக, கிறிஸ்துவாக நம்புகிறவர்களுக்கு தேவன் பரிசுத்த ஆவியாரை அளிக்கிறார். இதுவே அதிசயமான வாக்குத்தத்தம். மேலும் அதிசயமென்றால், இந்த வாக்குத்தத்தம் இன்றும் பாழடையாமல் நிறைவேற்றப்படுகின்றது. 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக பிறகு கூட இந்த வாக்குத்தத்தம் நிலவுகிறது. ஏனெனில் நாங்கள் பரிசுத்த ஆவியாரின் அற்புதமான வருகையை அனுபவித்திருக்கிறோம். நாம் இப்போது கூட அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியின் வருகை. இயேசு கிறிஸ்துவே தேவன். அவர் தேவனாலும் அனுப்பப்பட்டவர், இரட்சகர், மீட்பர், மெசியா. அவர் தேவனே மாம்சம் பூண்டு மனிதராக மாறினார் என்பதை நம்புகிறவர்களுக்கே கர்த்தரின் நாமம் பாதிக்கப்பட்டதாக இருக்கட்டும். என்ன ஒரு வாக்குத்தத்தம்! யாரெல்லாம் பரிசுத்த ஆவியாரை பெற விரும்புகிறார்களோ அவர்கள் முழுமையான, பரிபூரணமான உபசேஷத்தை நம்ப வேண்டும். தூதராகிய தீமோத்தேயுவிற்கு எழுதிய 2ஆம் கடிதம். இப்போது நாம் 2ஆம் தீமோத்தேயுவுக்கு செல்லப் போகிறோம். இது எபிரேயருக்கான கடிதத்திற்கு முன்பாக இருக்கிறது. கலாத்தியர், எபேசியர் போன்றவை சிறிய நூல்கள் என்பதால் அவற்றைக் கண்டுபிடிக்க சில நேரங்களில் சற்று சிரமமாக இருக்கலாம். 2ஆம் தீமோத்தேயு அதிகாரம் 1 வசனம் இல் தீமோத்தேயு கர்த்தரின் சீடராக இருந்தார் என்பதும் அவரும் இரட்சகரின் வருகையை உறுதிப்படுத்துகிறார் என்பதும் கூறப்படுகிறது. இங்கே பவுல் பேசுகிறவர். அதிகாரம் 1 ஆரம்பத்தில் அவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவின் தூதராக நான் இருக்கிறேன் என்றும் இது தீமோத்தேயுவுக்கான ஒரு கடிதம் என்றும். அவர் என் மகனாகிய தீமோத்தேயுவுக்காக என்று எழுதுகிறார். ஆனாலும் அது ஆன்மீக மகன். ஏனெனில் பவுல் அவருக்கு உபசேஷத்தை பிரசங்கித்தார். பவுல் இங்கே தேவனையும் தேவன் அளித்த வாக்குத்தத்தத்தையும் வலியுறுத்த ஆரம்பிக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை வலியுறுத்த ஆரம்பிக்கிறார். வசனம் 8 அவர் சொல்கிறார், நான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவைப் பற்றி சாட்சி சொல்லுவதில் எனக்கு சீர்கேடில்லை. அவருக்காக நான் சிறையில் இருக்கிறதையும் நான் வெட்கப்படுவதில்லை. மாறாக தேவனுடைய வல்லமையின்படி உபசேஷத்திற்காக நான் கஷ்டங்களை பகிர்ந்து கொள்கிறேன். வசனம் 9 அவர் கூறுகிறார், நம்மை இரட்சித்த தேவன் தூய அழைப்பின் மூலம் நம்மை அழைத்தார். ஆனால் அது நம்முடைய செயல்களின் படியே அல்ல. அப்படி என்றால் மோசேயின் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றியதற்கு பேராக அல்ல, இல்லையே. ஆனால் தன்னுடைய யோசனைக்கும் கிறிஸ்து இயேசுவில் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபைக்கும் ஏற்ப. அந்த கிருபை காலத்தின் தொடக்கத்துக்கு முன்பே கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போது அந்த கிருபை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் தோன்றலினால். அவர் மரணத்தை நீக்கினார் மற்றும் ஜீவனையும் அழியாத தன்மையையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார் உபசேஷத்தின் மூலமாக. அப்போஸ்தலர் இங்கே சொல்கிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்திய போது, அவர் தோன்றிய போது அவர் மரணத்தை நீக்கினார். ஏனெனில் கர்த்தருக்கு முந்தைய காலங்களில் அனைவரும் தேவனுடைய மகிமையில் பங்கு பெறாதவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் தங்கள் இரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் இழந்தவர்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தோன்றிய போது அவர் உபதேசிக்க ஆரம்பித்தார், என்னை நம்புங்கள், நான் உங்களுக்கு இரட்சிப்பை தருவேன், நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று. அதனால்தான் இங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தர் மரணத்தை நீக்கினார், பலரிடமிருந்து அந்த மரணத்தை விலக்கினார். ஆனால் எதை பற்றிய மரணம்? அது ஆன்மீக மரணம், அதாவது அனைவரும் இழந்திருந்த நித்திய ஜீவனே. அந்த நித்திய ஜீவன் திரும்ப கிடைக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால், அவரை நம்புவதன் மூலமாக. ஏனெனில் அனைவரும் தேவனிடமிருந்து தள்ளப்பட்டவர்களாக இருந்தார்கள், அனைவரும் இறந்தவர்களாகவே இருந்தார்கள். உடல் வாழ்ந்தாலும்
அந்த நபர் தேவனுக்கு பொருத்தமாக இறந்தவனாகவே இருந்தான். ஆனால் கர்த்தர் அந்த மரணத்தை நீக்கினார் என்று சொல்லப்படுகிறது. மேலும் அவரை நம்பினால் அவர் மக்கள் அனைவருக்கும் ஜீவனை கொடுக்கிறார். அதனால்தான் இன்றும் நாம் மக்கள் அனைவரையும் அவரை நம்பச் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். ஏனெனில் அவர்கள் நம்பினால் நித்திய ஜீவனைப் பெறுவார்கள். இப்போது பார்ப்பதற்கு அவர்கள் வாழ்கிறார்கள், நடக்கிறார்கள், செய்கிறார்கள் என்று தெரிந்தாலும் அது உண்மையான ஜீவனல்ல. அதுதான் இங்கே கர்த்தர் குறிப்பிடும் மரணமல்ல. அவர் குறிப்பிடுவது நித்திய ஜீவனையும் அல்லது நித்திய அழிவையும் பற்றியது. ஒருவர் நித்திய அழிவுக்கு செல்கிறார் என்றால் அவர் தேவனுக்காக இறந்தவராகிறார். ஆனால் ஒருவர் நித்திய ஜீவனுக்கு செல்கிறார் என்றால் அவர் தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை நீக்கினார் என்றும் உபசேஷத்தின் மூலம் ஜீவனையும் அழியாத தன்மையையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. இதுவே அவரை பற்றி பேசும் விஷயம். அப்போஸ்தலர் இங்கே கர்த்தரை பற்றியும் மீட்பரின், இரட்சகரின், மெசியாவின் அதிசயமான பணியை பற்றியும் பேசுகிறார். தீத்து. இப்போது நாம் தீத்து கடிதத்திற்கு செல்லலாம். அதிகாரம் 2, வசனம் 1-3. இது பவுல் எழுதிய கடிதமாகும். அதிகாரம் 2 இல் வசனம் 1 இல் அவர் கூறுகிறார், தேவனுடைய கிருபை எல்லா மனிதர்களுக்கும் இரட்சிப்புக்காக வெளிப்பட்டது என்று. இந்த கிருபை யாரில் வெளிப்பட்டது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில்தான். அந்த கிருபை எல்லா மனிதர்களையும் இரட்சிப்பதற்காக வெளிப்பட்டது. அதுவே நம்மை கற்பிக்கிறது, தீமைகளையும் உலகியல் ஆசைகளையும் விட்டு இந்த உலகத்தில் அமைதியுடனும் நீதியுடனும் பக்தியுடனும் வாழ வேண்டும் என்று. அதே சமயம் நாம் காத்திருக்கிறோம், நம்முடைய நம்பிக்கையை எதிர்பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். இது ஒரு ஆசீர்வாதமான நம்பிக்கை. ஏனெனில் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது, நித்திய ஜீவனின் நம்பிக்கை. அதுதான் நம்முடைய நம்பிக்கை. நாம் இந்த வாழ்க்கையில் போராடுகிறோம், சிறப்பாக வாழ முயற்சிக்கிறோம், தேவனுடைய முன்னிலையில் நல்லதைச் செய்ய முயற்சிக்கிறோம். ஏனெனில் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நித்திய ஜீவனை கைப்பற்றுவது. அதனால் இங்கே சொல்கிறார், ஆசீர்வாதமான நம்பிக்கையும் நம்முடைய பெரிய தேவனாகவும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமைமிக்க வெளிப்பாட்டையும் காத்திருக்கிறோம். அவர் தம்மைத்தாமே நமக்காக கொடுத்தார், எங்களை எல்லா அநியாயங்களிலிருந்தும் மீட்டுக் கொள்வதற்காக, தம்முக்காக ஒரு தனிப்பட்ட மக்களாக தூக்கி எடுக்கவும், நல்ல செயல்களுக்கு உந்தப்படுகிற ஒரு ஜனமாக உருவாக்கவும். இது கர்த்தரின் அதிசயமான கிரியை, அரசனின், மெசியாவின், அபிஷேகப்பட்டவரின் அவர் செய்து கொண்டிருக்கும் அதிசயமான கிரியை. 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் இந்த வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். இங்கே யோவானின் முதல் கடிதத்தில், யோவான் சுவிசேஷத்தில் இல்லை, யோவானின் முதல் பதிலில், அதிகாரம் 4 இல் அப்போஸ்தலர்கள் வலியுறுத்துகிறார்கள். வேதாகமத்தில் பல வசனங்கள் இருக்கின்றன. அவை மீட்பரின், இரட்சகரின், கர்த்தரின் அதிசயமான கிரியையை பற்றி பேசுகின்றன. வேதாகமம் முழுவதும் தேவனை பற்றி பேசுகிறது. ஆனால் நாமோ சில சமயங்களில் ஒரு சொல்லிலேயே கவனம் செலுத்த விரும்புகிறோம். நாம் கற்றுக்கொள்வதற்காக, உறுதி பெறுவதற்காக, நிச்சயமடைந்து நிலைத்திருப்பதற்காக, நாமும் ஒரு நெறி ஒழுக்கத்தையும் ஆளுமையையும் பெறுவதற்காக. ஏனெனில் நாமே போதிக்கும்போது, நாம் உபசேஷத்தை பிரசங்கிக்கும்போது, அந்த ஆட்சி சக்தியுடன் சொன்னால் மக்கள் நம்மை நம்புவார்கள். மேலும் பலர் நம்முடன் சேர்வார்கள். அப்போது பலர் நித்திய ஜீவனுக்குச் செல்வார்கள், தேவனைத் துதிப்பார்கள், மகிமைப்படுத்துவார்கள், பல வேலைகளைச் செய்வார்கள். ஏனெனில் நான் நம்புகிறேன், கர்த்தர் நமக்காக நித்திய ஜீவனில் நிறைய வேலைகளை வைத்திருக்கிறார். அதனால் இங்கே யோவானின் முதல் கடிதம் 4:1-4 இல் அவர்கள் சாட்சிகள் என்று பேசப்படுகிறது. அப்போஸ்தலர்கள் எப்போதும் சாட்சியாக இருந்தார்கள். அவர்கள் தேவனுடைய அற்புதங்களை பார்த்தவர்கள், அனுபவித்தவர்கள். இங்கே வசனம் 1-2 இல் நாம் வாசிக்கப் போகிறோம். ஆனால் யோவான் 4:1-4 ஐ வாசிக்க வேண்டும் என்று நாம் சொன்னோம். இருப்பினும் வசனம் 1-2 இல் இப்படி சொல்லப்படுகிறது,
யாரும் ஒருபோதும் தேவனைப் பார்க்கவில்லை. உடல் ரீதியாக வீருடனான நிலைமையில் யாரும் ஒருபோதும் தேவனை நேரில் பார்க்கவில்லை என்று அந்தச் சமயத்தில் ஒருவர் கேட்கலாம், மோசே தேவனுடன் முகம் பேசியதாக இல்லை? ஆம், மோசே தேவனுடன் முகம் பேசியார் என்று வேதாகமம் கூறுகிறது. ஆனால் அது எப்படி என்றால், தேவன் மோசேவுடன் பேசிக் கொண்டிருந்தபோது அவர்களுக்கிடையே ஒரு மேகம் இருந்தது, வெள்ளை மேகம் ஒன்று. அந்த மேகம் தேவனை மோசேவிலிருந்து பிரித்து வைத்தது. மோசே தேவனுடைய குரலைக் கேட்டார். இருவரும் பேசினார்கள், உரையாடினார்கள். ஆனால் மோசே கர்த்தரின் முகத்தைக் காணவில்லை. அவருடைய குரலை மட்டும் கேட்டார். அதுதான் முகமாய் பேசினார் என்ற அர்த்தம். எனவே யாரும் குழப்பமடைய வேண்டாம். இங்கே வசனம் 1-2 இல் சொல்லப்படுவது, யாரும் ஒருபோதும் தேவனைப் பார்க்கவில்லை. ஆனால் நாம் ஒருவரை ஒருவர் நேசித்தால் தேவன் நம்முள் தங்குகிறார். அவருடைய அன்பு நம்முள் பூரணமாகிறது. இதில்தான் நாம் அறிந்து கொள்கிறோம், நாம் தேவனில் தங்குகிறோம் என்பதையும் தேவன் நம்முள் தங்குகிறாரும் என்பதையும். ஏனெனில் அவர் நமக்கு தன் பரிசுத்த ஆவியாரை அளித்திருக்கிறார். நினைவில் வையுங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன் அனுப்பப்பட்டவர், மெசியா, இரட்சகர் என்று நம்புகிறவர்களுக்கு அந்த பரிசாக அவர் பரிசுத்த ஆவியாரை தருகிறார். வசனம் 1-4 இல் அப்போஸ்தலர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் பார்த்தோம், நாங்கள் சாட்சியளிக்கிறோம், பிதா தம்முடைய குமாரனை அனுப்பினார், உலகத்தின் இரட்சகராக. எனவே யார் இயேசு தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடுகிறார்களோ அவர்கள் தேவனில் தங்குகிறார்கள், மேலும் தேவனும் அந்த நபருள் தங்குகிறார். இப்போது நாம் பின்வாங்கி லூக்காவின் சுவிசேஷத்திற்கு செல்கிறோம், நம்முடைய இரட்சகரின் சில அனுபவங்களை பார்க்க. லூக்கா அதிகாரம் 1. லூக்கா அதிகாரம் 1 வசனம் 6-7. இங்கே நாம் காண்கிறோம், முதலில் யோவான் ஞானஸ்நானிக்குரிய பிறவியின் அறிவிப்பு, அதற்குப் பிறகு இயேசு நாசரேயரின் பிறவியினை மரியாளிடம் அறிவித்தல். பிறகு கர்த்தர் பிறந்த பிறகு யோவான் பிறந்து 8 நாள்கள் ஆனதும் மோசேயின் நியாயப்பிரமாணப்படி ஆலயத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டியது. அங்கே ஒரு ஆசாரியர் இருந்தார், அவருடைய பெயர் சகரியா. இங்கே வசனம் 6-7 இல் சொல்லப்படுகிறது, சகரியா யோவானின் தந்தை, பரிசுத்த ஆவியால் நிறைந்தவர், மேலும் அவர் தீர்க்கதரிசனம் செய்தார். இந்த சகரியாதான் யோவான் ஞானஸ்நானியின் தந்தை. அவர் பரிசுத்த ஆவியால் நிரம்பி தீர்க்கதரிசனம் செய்து கூறினார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பாதிக்கப்பட்டவராவாராக. அவர் தம்முடைய ஜனத்தை சந்தித்து அவர்களை மீட்டார். தம் உபகாரக் காரியத்தை நிறைவேற்ற தம் அடியாளாகிய தாவீதின் வீட்டில் இருந்து நமக்காக ஒரு வல்லமையான இரட்சகரை எழுப்பினார். அவர் தீர்க்கதரிசனம் செய்தது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியே. ஆனால் அந்த நாளில் ஆலயத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தவர் யோவான் ஞானஸ்நானியாக இருந்தார், ஒரு குழந்தை, ஒரு பையன். ஆனால் தேவனுடைய தீர்க்கதரிசனம் சகரியாவின் மேல் வந்தது. அவர் பிள்ளை யோவானைப் பற்றி அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்கதரிசனம் செய்ய ஆரம்பித்தார். அவர் கூறுகிறார், தேவன் தம்முடைய ஜனத்தை நினைவுகூர்ந்தார், அவர்களை மீட்டார், தாவீதின் வீட்டில் இருந்து அவர்களுக்காக ஒரு வல்லமையான இரட்சகரை எழுப்புகிறார் என்று. இது கர்த்தர் தாவீதின் சந்ததியிலிருந்து வரப்போகிறார் என்பதை குறிக்கிறது. உண்மையிலேயே அவர் தாவீதின் வம்சத்திலிருந்துதான் வந்தார். ஏனெனில் அதற்கு முன்னரே அதே லூக்கா அதிகாரம் 1 வசனம் 2-6 இல் ஒரு தூதர் ஒரு கன்னிக்கு பிரகடனம் செய்ததாக எழுதப்பட்டுள்ளது. அந்த கன்னி யோசேப்புடைய விருப்பத்துடன் திருமணம் செய்யப் போகிறவளாக இருந்தாள். யோசேப்பு தாவீதின் வீட்டைச் சேர்ந்தவராக இருந்தார். அந்த கன்னியின் பெயர் மரியாள். அவர் தாவீதின் வீட்டைச் சேர்ந்தவர்தான், தாவீதின் வம்சத்திலிருந்தவர்தான். ஏனெனில் வேதாகமத்தில், பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளின் வாயிலாகவே தேவன் எப்போதும் சொல்லி வந்தார், கர்த்தர் தாவீதின் வம்சத்திலிருந்து வரப்போகிறார் என்று. அது எப்படி என்று சொன்னாரோ அதேபோலவே நிறைவேறியது. அதனால் சந்தேகப்பட வேண்டாம். நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள் என்றால்
இன்னும் வேறொரு மெஸ்ஸியா வருவாரா என்று காத்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதமின்றியே விலகிவிடுவீர்கள். நீங்கள் தேவனை அறியாமலே ஆசீர்வாதமின்றியே இறந்து விடுவீர்கள். ஆகையால் பிடிவாதமாக இருக்க வேண்டாம், இருதயம் சிதைந்ததும் பணிவாதமான நிலைமை இருக்கட்டும். நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்போது தேவனே உங்களுக்கு தெரிவிப்பார் இது உண்மைதான் என்று. தேவன் உங்களுக்கு உதவுவார், நீங்கள் நம்புவதற்காக. ஏனெனில் நம்பப்பட வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்துவின் முக்கியத்துவத்திற்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும். அவர் யார்? அவர் சாதாரண மனிதரல்ல, சாதாரண தீர்க்கதரிசியுமல்ல. இதோ பாருங்கள், இது சகரியாவின் தீர்க்கதரிசனம். தம் அடியாளாகிய தாவீதின் வீட்டில் இருந்து ஒரு வல்லமையான இரட்சகரை எழுப்பினார். இது தேவன் தன் பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாயிலாக ஆரம்பத்திலிருந்தே சொல்லியதற்கேற்பவே நடந்தது. பாதிக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்படட்டும் கர்த்தரின் நாமம். இப்போது அதே அதிகாரம் 1 வசனம் 7-6க்கு செல்லலாம். வசனம் 7-6 சொல்லப்படுகிறது, நீயோ குட்டிக் குழந்தையே, உன்னுடைய பெயர் உன்னதமானவரின் தீர்க்கதரிசியாக அழைக்கப்படும். இங்கே யாரை பற்றி பேசுகிறார்? யோவான் ஞானஸ்நானியைப் பற்றி தீர்க்கதரிசனம் செய்கிறார், ஏனெனில் அவனே அங்கே சமர்ப்பிக்கப்பட்ட பிள்ளை. ஆனால் சகரியா முதலில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவைப் பற்றியே தீர்க்கதரிசனம் செய்தார். அதன் பிறகுதான் தம் மகனாகிய யோவானைப் பற்றிச் சொல்கிறார். அவர் சொல்கிறார், நீயே குட்டிக் குழந்தையே, உன்னதமானவரின் தீர்க்கதரிசியாக அழைக்கப்படும். அதாவது யோவான் தீர்க்கதரிசிதான். நிச்சயமாக அவருக்குத்தான் தீர்க்கதரிசி என்ற பெயர் வழங்கப்பட்டது. அந்த நேரத்திலே மக்கள் சிலர் இயேசு கர்த்தரை பற்றி அவர் ஒரு தீர்க்கதரிசி மட்டும்தான் என்று கூறினார்கள். ஆனால் இல்லை, கர்த்தராகிய இயேசு தேவனுடைய குமாரன், நம்முடைய தேவனே, நம்முடன் இருந்த தேவனே. ஆனால் யோவான் ஞானஸ்நானி அவர் தீர்க்கதரிசிதான், ஏனெனில் இங்கே தீர்க்கதரிசனத்திலேயே சொல்லப்படுகிறது, நீ கர்த்தரின் முகாமே போய் அவர் வழிகளைத் தயார் செய்வாய் என்று. அதாவது சகரியா தீர்க்கதரிசனத்தினூடாக தம் மகனாகிய யோவானிடம் சொல்கிறார், நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக முன் சென்று அவருடைய வழியை தயார் செய்யப் போகிறாய் என்று. இவர் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி என்பதையும் கர்த்தருக்கான பாதையை தயார் செய்வதற்காக முன் செல்கிறவராக இருப்பதையும் இங்கே தெளிவாக அறிவிக்கிறார். நிச்சயமாக யோவான் கர்த்தருக்காக வழியை தயார் செய்தார். மேலும் அங்கேவே சொல்லப்படுகிறது, தாம் ஜனத்திற்கு இரட்சிப்பு பற்றி அறிவளிக்கவும் அவர்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை அறிவிக்கவும் இந்த தீர்க்கதரிசனத்தில் கடவுளே சகரியாவின் வாயிலாக பேசுகிறார். அவர் அறிவிக்கிறார், யோவான் கர்த்தருக்காக முன்வந்து வழியை தயார் செய்யப் போகிறார். இது உண்மையாகவே நிறைவேறியது. ஏனெனில் யோவான் பிரசங்கிக்கையில் சொன்னார், மறந்திரும்புங்கள், ஏனெனில் பரலோக ராஜ்யம் நம்மிடம் வந்துவிட்டது. நான் உங்கள் காலணியின் கட்டுவிலை அவிழ்த்துத் தருவதற்கும் தகுதியில்லாதவன். என் பின்னால் வருவார். அவர் உங்களை நெருப்பினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஸ்நானம் செய்யப் போகிறார். இதைத்தான் யோவான் செய்தார். இங்கேதான் அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறியது. இப்போது சற்று பின்னோக்கி இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியாகிய எசாயாவிடம் செல்வோம். எசாயா அதிகாரம் 9 வசனங்கள் 6 மற்றும் 7 அவர் இதைப் பற்றி பேசுகிறார். அங்கு ஒரு தலைப்பாகவே உள்ளது, மெசியாவின் பிறப்பும் ஆட்சியும். வசனம் 6 சொல்லப்படுகிறது, ஏனெனில் நமக்கொரு குழந்தை பிறக்கிறான், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்படுகிறான், ஆட்சியினால் அவர் தோள்களில் இருக்கும். அவர் பெயர் அற்புதகரனாகவும் ஆலோசகராகவும் வல்லமையான தேவனாகவும் நித்திய பிதாவாகவும் சமாதானத்தின் இளவரசனாகவும் அழைக்கப்படும். இங்கே தீர்க்கதரிசியாகிய எசாயா பரிசுத்த ஆவியின் மூலம் சொல்கிறார், இந்த மெஸ்ஸியா எதிர்காலத்தில் வரப்போகிறவர் இந்த பெயர்களால் அழைக்கப்படுவார். அற்புதகரன், ஆலோசகர், வல்லமையான தேவன், நித்திய பிதா. அதாவது இவர் தேவனே என்பதை அவர் அறிவிக்கிறார். அதே தேவன்தான் மாம்சம் பூண்டார், மனிதராக ஆனார், மக்களோடு வாழ்வதற்காக.
அந்த மாம்சத்திற்குப் பெயர் இயேசு நாசரேயர். அந்த மனித உடலுக்கு மனுஷகுமாரன் என்று அழைக்கப்பட்டது. ஆனால் அது தேவனே. வசனம் 7 சொல்லப்படுகிறது, அவர் ஆட்சி மற்றும் சமாதானம் முடிவின்றி விரிவடையும். அவர் தாவீதின் ஆசனத்திலும் அவரது ராஜ்யத்திலும் நிலைநிறுத்தி, நீதியிலும் நியாயத்திலும் அதை உறுதியாக வைத்து நிர்மலமாக்குவார் இப்போது முதல் என்றென்றைக்கும். சேனைகளின் கர்த்தரின் பிரமாணம் இதைச் செய்வான். இவை அனைத்தும் நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்துவின் பற்றிய அதிசயங்கள். மீண்டும் நாம் லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் 1க்கு திரும்பப் போகிறோம். நாம் ஏற்கனவே லூக்கா 1:2 இருந்தோம். முதலில் யோவான் ஞானஸ்நானியைப் பற்றிப் பேசியோம். இப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வரலாற்றுப் பகுதிக்குப் போகிறோம். இங்கே லூக்கா 1:2 சொல்லப்படுகிறது, 6ஆம் மாதத்தில், அதாவது யோவானின் தாயாகிய எலிசபெத்து 6ஆம் மாதம் கர்ப்பமாக இருந்தபோது, தேவனுடைய தூதனாகிய கிருபியேல் தூதன் கலிலேயா என்னும் மாகாணத்தில் உள்ள நாசரேத்து என்னும் நகரத்திற்கு அனுப்பப்பட்டார். அங்கே ஒரு கன்னி இருந்தாள். அவர் யோசேப்புடன் மனநிச்சயமானவர். யோசேப்பு தாவீதின் வீட்டைச் சேர்ந்தவர். அந்தக் கன்னியின் பெயர் மரியாள். யோவான்தான் முதலில் பிறந்தவர். ஏனெனில் யோவானின் தாயாரான எலிசபெத்து ஏற்கனவே 6 மாதம் கர்ப்பமாக இருந்தார். இப்போது தேவன் தூதனாகிய கிருபியேலை அனுப்புகிறார். மரியாள் இருக்கும் இடத்திற்குள் அவர் நுழைந்தார். அவர் கூறுகிறார், வாழ்க, நீ அதிக கிருபை பெற்றவளே என்று. வாழ்க, நீ அதிக கிருபை பெற்றவளே என்று அவர் கூறுகிறார். நீ ஒரு சிறப்பான பெண். இஸ்ரவேலிலும் பல கன்னியர்கள் இருந்தாலும் நீ தாவீதின் சந்ததியில் இருந்த மரியாள், நீவே தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள். தேவன் உன்னை பயன்படுத்தப் போகிறார். உன் கருப்பையில் மீட்பர் வருவதற்காக, இரட்சகர் வருவதற்காக, மெசியா வருவதற்காக. ஏனெனில் தேவன் தம் திட்டத்தின்படி மனிதனாக மாற விரும்பினார். மக்களோடு வாழ, அவர்களுக்கு அருகில் இருக்க. தமது வல்லமையால் தேவன் செய்திருக்கலாம். அவர் ஒருபோதும் பிதாவின்றி, தாயின்றி, ஒன்றும் இல்லாமல் ஒரு மனிதராக திடீரென தோன்றியிருக்கலாம். தேவனுக்கு தவிர்க்க முடியாதது எதுவும் இல்லை. அவர் விருப்பப்பட்டிருந்தால் கர்த்தர் ஒருவன் போல திடீரென தோன்றியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்தவாறு செய்யவில்லை. கர்த்தர் இந்த உலகின் கிளர்ச்சியாளர்களையும், முரட்டுகளையும், நம்பிக்கையற்றவர்களையும், அறிவீனர்களையும் குழப்ப விரும்பினார். பலர் யோசித்து யோசித்து தத்துவங்களை உரைக்கும் மனிதர்களையும். ஏனெனில் இவர்கள் பல கேள்விகள் கேட்கிறார்கள், சந்தேகிக்கிறார்கள், தேவனைப் பற்றி நம்புவதில் சிரமப்படுகிறார்கள். அந்தவாறு குழப்பம் ஏற்படுத்துவதற்காகவே கர்த்தர் ஒரு சாதாரண மனிதராக, ஒரு பெண்ணின் கருப்பையிலிருந்து ஒரு குழந்தையாக பிறக்க விரும்பினார். அந்த உண்மை, அந்த நிகழ்வு பல நம்பிக்கையற்றவர்களுக்கு, பல அடங்காத மனதுடையவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக உள்ளது. அவர்களுக்கு நம்பவே முடியவில்லை. அதனால்தான் அவர்கள் கர்த்தரை இழிவுபடுத்துகிறார்கள். அவர் ஒரு வழி தீர்க்கதரிசிதான், சாதாரண மனிதர்தான், ஒரு வழி பக்தர்தான் என்று கூறுகிறார்கள். இந்த உலகத்தின் மனம் கடினமானவர்கள், கிளர்ச்சியாளர்கள், நம்பவே முடியாதவர்களே அவரை இழிவாக எண்ணுகிறார்கள். ஆனால் அவர்கள் அறியவில்லை, அந்த குழந்தையாக பிறந்தவர், மனிதனாக வந்தவர், அவரே நம்முடைய தேவன், நம்முடைய இரட்சகர், நம்முடனிருந்த கர்த்தர். கர்த்தர் மக்கள் இருதயங்களை அறிந்தவர். அவர் அவர்களுடைய உள்ளங்களை, மனநிலைகளையும் தீமைகளையும் அறிவார். அதனால் அவர் கூறினார், இவர்கள் எளிதில் நம்பும் வகையில் ஒரு எளிய இரட்சிப்பு வழியை பெறத் தகுதியில்லை. நான் எளிதான வழியே தரமாட்டேன். மாறாக அவர்களுக்கு கஷ்டமான வழியை தருவேன். பல சிரமங்களை வைத்து அவர்களுக்கு இரட்சிப்பு என்ற வழியை காண்பிப்பேன். அந்த வழியை யாராவது அடைந்தால் அவர்கள் உண்மையிலேயே அதை நம்பியவர்களாக இருப்பார்கள். ஏனெனில் அவர்கள் பணிவுடனும் எளிமையுடனும் நடந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் கேள்வி கேட்காதவர்களாக இருப்பார்கள், நிறைய யோசிக்காதவர்களாக இருப்பார்கள், தங்களை அறிவாளிகள் என நினைக்காதவர்களாக இருப்பார்கள். அவர்கள் பணிவுடன் ஏற்றுக்கொள்வார்கள்,
நம்புவார்கள் ஜூட். அதனால்தான் கர்த்தர் என்ன செய்தார்? ஒரு பெண்ணின் கருப்பையில் பிறக்க முடிவு செய்தார். அந்த மாம்சம், அந்த மனித உடல் ஒரு பெண்ணின் வயிற்றிலிருந்து பிறந்தது. நான் நினைக்கிறேன், தேவன் தாமே செய்த காரியங்களைப் பார்த்து அவரே சிரித்திருக்கலாம். தம் படைப்பைக் கண்டு தாம் வல்லமையைப் பார்த்து மகிழ்ச்சியடைந்திருக்கலாம். அவர் இந்த எல்லாவற்றையும் எப்படி செய்தார் என்று மகிழ்ந்திருக்கலாம். ஏனெனில் இது பலருக்காக, பணிவானவர்களுக்காக, எளியவர்களுக்காக, ஆவியில் ஏழைகளுக்காக ஆசீர்வாதமாக இருந்தது. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நம்பி ஏற்றுக்கொள்வார்கள். இதேபோல் கிளர்ச்சியாளர்கள் மற்றும் நம்பிக்கையற்றவர்களுக்காக இது தண்டனையாகவும் கடினமாகவும் இருந்தது. அதனால்தான் கர்த்தர் தம்மை தாழ்த்தினார். இவ்வாறு இந்த காரியங்களைச் செய்ய முன்வந்தார். ஒரு கருப்பையிலிருந்து பிறப்பதற்காக அவர் எடுத்த அந்த மாம்சம், அது ஒரு மனித உடல்தான். அதன்பின் தூதர் அவள் அருகே நுழைந்து அந்த கன்னிக்கு சொல்கிறார், நீ மிகவும் கிருபை பெற்றவளாக இருக்கிறாய். பெண்களில் நீ ஆசீர்வாதமுள்ளவாக இருக்கிறாய். கர்த்தர் உன்னுடன் இருக்கிறார். இது என்னைக் காட்டுகிறது என்றால், அந்த நேரத்தில் மரியாளும் பலர் போலவே தேவனை அறியாமல், ஆசீர்வாதமின்றி, போதனையின்றி வாழ்ந்தவள்தான். ஆனால் அந்தச் சந்திப்பில் தேவன் அவளிடம் ஒரு செய்தியை அனுப்பினார், ஒரு தூதனை அனுப்பினார், வாழ்வையே மாற்றும் செய்தியுடன். தேவன் மரியாளை பரிசுத்தமாக்கினார். அவர் நம்பும்படி அவளுடைய இருதயத்தை தயார் செய்தார். அதனால்தான் தூதன் அவளிடம் சொல்கிறான், நீ ஆசீர்வாதமுள்ளவாக இருக்கிறாய், தேவன் உன்னுடன் இருக்கிறார், மற்ற பெண்களில் நீ சிறப்புற்றவளாக இருக்கிறாய். இது உண்மைதான். ஆனால் வசனம் 2:9 கூறப்படுவது போல, மரியாள் அவனை பார்த்ததும், அவனுடைய வார்த்தைகளைக் கேட்டதும், அவள் குழப்பமடைந்தாள், கலங்கினாள். அவள் புரிந்து கொள்ளவில்லை என்ன நடக்கிறது என்று. அவளுக்கு அந்த வாழ்த்துச் சொல் புரியவில்லை. இந்த மாதிரியான வாழ்த்துச் சொல் எனக்கென்று? இது என்ன வகையான வணக்கம் என்று நினைத்தாள். ஏனெனில் அந்த நாட்களில் வணக்கங்கள் என்பது ஒரு வழக்கம் இருந்தது, குறிப்பாக இஸ்ரவேலியர்களிடம். அவர்கள் ஒருவரை ஒருவர் வணங்கும்போது அது சில சமயம் 10 நிமிடங்களோ 15 நிமிடங்களோ நீடித்திருக்கலாம். ஒருவர் மற்றவரை பாராட்டி, நலம் வாழ்த்தி, பலவிதமாக வணங்கி வாழ்த்துவார்கள். அந்த வகையில் மரியாள் அங்கேயே சிந்திக்கிறாள், இந்த தூதர் என்னை எப்படி வாழ்த்துகிறான்? வாழ்க, நீ மிகவும் கிருபை பெற்றவளாக இருக்கிறாய். கர்த்தர் உன்னுடன் இருக்கிறார். நீ மற்ற பெண்களில் ஆசீர்வாதமுள்ளவாக இருக்கிறாய். இது என்ன மாதிரியான வாழ்த்துச் சொல் என்று. நானோ ஒரு ஏழை பெண், எதிலும் சிறப்பில்லாதவள். இந்த மாதிரியான வாழ்த்துகள் என்றால் அது பெரியோர், செல்வந்தர்கள், உயர்ந்த தரத்தினருக்கு தக்கதல்லவா? நான் எப்படி இதற்கு தகுதியானவள்? இந்த தூதரையே நானே இப்படிச் சாலூட்ட வேண்டியவள்தானே? இவ்வளவு யோசனைகள் மரியாளின் உள்ளத்தில் தோன்றியிருந்திருக்கலாம். அதனால்தான் வசனத்தில் அவள் கலங்கினாள். இந்த வணக்கம் என்னவாக இருக்கலாம் என்று எண்ணினாள் என்று கூறுகிறது. அப்போது தூதன் அவளிடம் சொல்கிறான், மரியாளே, பயப்படாதே, தேவனிடம் நீ கிருபை பெற்றிருக்கிறாய். இப்போது நீ உன் கருப்பையில் கருப்பமாகி ஒரு மகனைப் பெறுவாய். அவனுக்கு இயேசு என்ற பெயரைக் கொடியு. அவனுடைய பெயர் இயேசு என்பதாக அழைக்கப்படும். இவன் மகத்தானவர் ஆவார் என்று சொல்லப்படுகிறது. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசப்படுகிறது. இவன் உன்னதமானவரின் குமாரன் என அழைக்கப்படுவார். கர்த்தராகிய தேவன் தந்தை தாவீதின் ஆசனத்தை இவனுக்கு கொடுப்பார். இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம், அந்த பூரணமான ராஜா, தேவன் அனுப்பப் போகும் அந்த மெசியா. மெசியா என்றால் கிறிஸ்து, கிறிஸ்து என்றால் ராஜா. இந்த தூதர் மரியாளிடம் சொல்லுகிறார், இந்த இயேசு என்ற நபர் உன் கருப்பையிலிருந்து பிறக்கப் போகிறார். தேவன் அவருக்கு தாவீதின் ஆசனத்தை கொடுப்பார். அவர் ராஜாவாக இருப்பார். அவருடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். வசனத்தில் சொல்கிறார்,
அவர் யாக்கோபின் வீட்டின் மேல் ராஜ்யம் செய்யப் போகிறார். யாக்கோபின் வீடு என்பதோ இஸ்ரவேலின் வீடுதான். ஆனால் இது இனி ஓர் போதிகமான தேச அடிப்படையிலான இஸ்ரவேல் இல்லை எனப்படுகிறது. இந்த ராஜ்யம் இனி ஆவிக்குரிய ராஜ்யமாகும். இந்த பூரணமான ராஜா தாவீதின் வாரிசாகச் சேர்ந்து ஒரு ஆவிக்குரிய ராஜ்யத்தை கொண்டு வருவார். யாக்கோபின் அல்லது இஸ்ரவேலின் ஆவிக்குரிய வீட்டில் அவர் ராஜ்யம் செய்வார். மேலும் அவருடைய ராஜ்யம் முடிவற்றதாக இருக்கும். வேறு இடத்திலும் சொல்லப்படுகிறது, அவருடைய ராஜ்யம் முடிவற்றது. அவர் இன்று வரை ராஜாவாக திகழ்கிறார். 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் ராஜ்யம் செய்து கொண்டிருக்கிறார். மேலும் என்றும் ராஜ்யம் செய்வார். அதனால் இங்கே நாம் மீண்டும் வாசிக்கிறோம். வசனம் 3:2. தூதர் மரியாளிடம் சொல்கிறார், இந்த இயேசு நாசரேயர் உன் கருப்பையில் பிறக்கப் போகிறார். அவர் உன்னதமானவரின் குமாரன் என அழைக்கப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருக்கு தாவீதின் ஆசனத்தை கொடுப்பார். அவர் யாக்கோபின் வீட்டின் மேல் என்றென்றைக்கும் ராஜ்யம் செய்வார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இருக்காது. பழைய ஏற்பாட்டில் மோசேயின் நியாய பிரமாணத்தின் கீழ் வாழ்ந்திருந்த மக்கள் தீர்க்கதரிசிகளின் நூல்களை வாசித்தவர்கள். அவர்கள் அனைவரும் பூரணமான ஒரு ராஜாவை எதிர்நோக்கியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் பெரும்பாலும் குழப்பத்திற்குள்ளானார்கள். ஏனெனில் அவர்கள் எதிர்பார்த்தது போதிக அரசனை கொண்டு வரும் ஒரு உலக ராஜ்யம். ஆனால் கர்த்தர் இயேசுவின் மூலமாக ஒரு ஆவிக்குரிய ராஜ்யத்தை வழங்கினார். அது இன்று வரை நிலைத்திருக்கிறது, என்றும் நிலைத்திருக்கும். ஏனெனில் நாம் அறிவோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பல ராஜாக்கள் இருந்தார்கள். சிலர் நல்லவர்களாக இருந்தார்கள், தேவனுடைய சித்தத்தைச் செய்தார்கள். மற்றவர்கள் தீமைகளைச் செய்தவர்கள். ஆனால் தேவன் எப்போதும் தீர்க்கதரிசிகளின் வாயிலாக ஒரு வாக்குத்தத்தத்தை வழங்கினார். எதிர்காலத்தில் அவர் ஒரு பூரணமான ராஜாவை அனுப்புவார். அந்த பூரணமான ராஜா மெசியா, மீட்பர், இரட்சகர், தலைமைக்கு உரியவர் மற்றும் அவரே தேவனே. அவர் இந்த எல்லா தலைப்புகளையும் தரிக்கப் போகிறார். மேலும் அவருடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆனால் பலர் குழப்பமடைந்தார்கள். ஏனெனில் அவர்கள் எதிர்பார்த்தது ஒரு உயர்ந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு ராஜ வம்சத்தினரிடமிருந்து பிறந்த செல்வந்த பின்னணியிலிருந்து வரும் ஒரு ராஜா. அவர் வருவார் என்று நம்பினார்கள். இன்னும் சிலர் இன்றும் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு பௌதிகமான ராஜா வருவார், இங்கே ஒரு நாட்டை ஆட்சி செய்வார் என்று. ஆனால் அது அப்படியல்ல. ஏனெனில் அந்த ராஜா ஏற்கனவே ராஜ்யம் செய்து கொண்டிருக்கிறார். அவரது ராஜ்யம் ஆன்மீகமானது. அவர் இந்த உலகத்திற்கே உரியவாறு ராஜ்யம் செய்யவில்லை. அவர் ஆவிக்குரிய ராஜ்யத்தில் ராஜ்யம் செய்கிறார். நாம் அதை நம்ப வேண்டும். அதனால் நாங்கள் நம்மை கர்த்தருடன் ராஜ்யம் செய்து கொண்டிருப்பவர்கள் என்று எண்ணுகிறோம். பகுதியளவில் நாம் அவருடன் இருக்கிறோம். அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியாரை நம்புகிறவர்களுக்கு, கீழ்ப்படுகிறவர்களுக்கு அளிக்கிறார். அவர் தம்முடைய ஆவியால் நம்மை கட்டிலடிக்கிறார். அதுவே நம்மை இங்கு உறுதியாகவும் நிலைத்ததாகவும் வைத்திருக்கிறது. நாம் தொடர்கிறோம். ஏனெனில் எதை நம்புகிறோமோ, யாரை நம்புகிறோமோ நமக்குத் தெரிகிறது. நாம் கர்த்தரை தெரிந்து கொண்டிருக்கிறோம், மேலும் தொடர்ந்து அறிந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இப்போது பயமும் இல்லை, துக்கமும் இல்லை, கலக்கமும் இல்லை, வெட்கப்படுவதும் இல்லை. நாம் அவரை நம்புவதில் பெருமையாக இருக்கிறோம். இந்த அதிசயமான வழியை நாம் கண்டடைந்ததில் நம்மால் பெருமைப்பட முடிகிறது. நம்மை தேர்ந்தெடுத்த கர்த்தருக்கு நன்றி. இது ஒரு பெரிய சிறப்பு. மரியாளுக்கு கிடைத்த அந்த சிறப்பு போன்று இஸ்ரவேலின் இடத்தில் பல கன்னியர்களுக்கு இடையில் ஒரே மரியாளையே தேர்ந்தெடுத்தார் கர்த்தர். அதேபோல நாங்களும் சொல்லுகிறோம், இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கையில் நம்மை பார்த்து, கருணையுடன் பார்த்து, கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை தம்முடைய ராஜ்யத்திற்காக அழைத்தார். நன்றி இரட்சகரே, நன்றி மீட்பரே, மெசியா, நம் ராஜாவே, நாங்கள் உமக்கு நன்றியுடன் இருக்கிறோம். மகிமையும் புகழும் நம் தேவனுக்கே உரியது.
அதனால் இப்போது நாம் ஜெபிக்கப் போகிறோம். நம் ராஜாவாகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்தப் போகிறோம். அதற்கு முன் உங்களுக்கு ஒரு அழைப்பை விடுக்கிறேன். தொடர்ந்து வேதாகமத்தை வாசியுங்கள். உங்கள் இருதயத்தை திறந்து கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்தை தயார் செய்து கொடுங்கள். நீங்கள் என்னை கேட்கலாம், இருதயத்தை தயார் செய்வது என்றால் என்ன? அதற்கு அர்த்தம் என்னவென்றால், உங்கள் உள்ளத்தில் தேவனுடைய காரியங்களை அறிய விருப்பம் இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தைச் செய்யும் ஆசை இருக்க வேண்டும். தேவனுக்கு உகந்தவனாக வாழ வேண்டும் என்ற நோக்கம் இருக்க வேண்டும். அது எப்படி என்றால், ஒரு ஆண் ஒரு பெண்ணை நேசிக்கிற போது போல். அவன் அவளிடம் காதலாகி அவளுக்கு உகந்தவனாக இருக்க விரும்புகிறான். அவளுக்கு பிடிக்கும்படி நடந்து கொள்கிறான். அவளுக்கு விருப்பமானவனாக இருக்க முயற்சிக்கிறான். அவளும் தன்னை நேசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அதற்காக அவன் அனைத்து சிறிய விஷயங்களிலும் கவனமாக இருக்கிறான். உண்மையுடன் அவளிடம் தன் இருதயத்தை திறக்கிறான். தன் அன்பைக் காட்டுகிறான். வார்த்தைகளால், பரிசுகளால், அன்பு செயல்களால். அதேதான் நாம் நம் தேவனுடனும் செய்ய வேண்டும். இதையேதான் இருதயத்தை தயார் செய்தல் என்று அழைக்கப்படுகிறது. அதனால் நீங்கள் ஒரு பெண்ணை நேசிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அவளை கைப்பற்ற வேண்டுமல்லவா? எப்படி? உங்கள் இருதயத்தை அவளுக்காக தயார் செய்வீர்கள். அல்லது மறுபுறமும் நடக்கலாம், இல்லையா? ஆனாலும் பெரும்பாலும் ஆணே பெண்ணை நேசித்து அவளை கைப்பற்ற முயற்சிக்கிறான். அப்படி நாம் வழக்கமாகவும் சொல்கிறோம். விஷயங்களை நேர்மையான முறையில் பார்ப்போம். அவர் சொல்கிறார், அந்த பெண் எனக்கு பிடித்தாள். ஆனா நான் எப்படி அவளுக்கு நெருங்குவது? அப்போது ஒருவர் பதிலளிக்கிறார், அப்படி என்றால் உன் உள்ளத்தை தயார் செய். முயற்சி செய்து அவளை நேசிக்க கற்றுக்கொள். அவளை ஈர்க்க முயற்சி செய்யூர். அப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் உள்ளத்தில் உள்ள முழு நேர்மையையும் அன்பையும் வைத்து அந்த பெண்ணுக்காக எதையும் செய்ய தயாராகிறீர்கள். அவள் உங்களை கவனிக்க வேண்டும் என்பதற்காக அன்பைக் காட்டுகிறீர்கள். அதேபோலத்தான் நாம் நம் தேவனுக்காக நம் உள்ளங்களை தயார் செய்ய வேண்டும். இருதயத்தை தயார் செய்வது என்றால் என்ன என்று பலர் எப்போதும் என்னைக் கேட்கிறார்கள். அதற்காக நான் இப்போது மிக எளிமையான ஒரு உதாரணத்தை கொடுக்கிறேன். குழந்தைகளும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு எளிமையான ஒன்று. நாம் நம் தேவனுக்காக நம் உள்ளத்தை தயார் செய்தால், அதாவது நாம் அவரை நேசிக்க, அவரை மகிழ்விக்க, அவருக்குள் வாழ்வதற்காக கட்டுப்படத் தயாரானால், தேவன் நமக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியாரை தருவார். அவர் நம்முடனே இருப்பார். அவர் நம்முடன் தொடர்பில் இருப்பார். அதாவது என்ன? தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்பார். உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு வாக்குறுதிகளை அளிப்பார். உங்களை ரட்சிப்பார். தீமையிலிருந்து காத்து நடத்துவார். ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பார். அவர் எப்போதும் உங்கள் அருகில் இருப்பார். உங்களுக்கு உதவுவார். அதுதான் கர்த்தருக்காக இருதயத்தை தயார் செய்வதையூர். அப்போது தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருப்பார். நாம் தொடர்ந்து முன்னே செல்ல வேண்டும். ஏனெனில் நாம் நித்திய ஜீவனை கைப்பற்ற வேண்டும். ஒரு நாள் நாம் எங்கள் தேவனுடன் என்றும் இருப்பதற்காக இப்போது முதலே போராடுவோம், முயற்சி செய்வோம். அதனால் இப்போது நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, பரிசுத்தமான பிதாவே, ஆசீர்வாதமான தேவனே, ஆகாயத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவரே, எங்கள் தேவனே, எங்கள் படைத்தவரே, எங்கள் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி உமக்கு. ஒவ்வொரு தியானமும் எங்கள் ஆன்மாவுக்கு பால்சாயம் போல எங்கள் உள்ளத்திற்கு ஓய்வினை அளிக்கிறது. ஆண்டவரே, உம்மிலே நாங்கள் மகிழ்கிறோம், உம்மில் களிக்கிறோம். உமது வார்த்தையை வாசிக்கும் போதும் அதில் தியானிக்கும் போதும் எங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. நாங்கள் உமது சித்தத்தை செய்ய விரும்புகிறோம். எல்லாவற்றிலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க விரும்புகிறோம். நேர்மையான வாழ்வையும் பரிசுத்தமான வாழ்வையும் பூரணமான வாழ்வையும் உமக்கு முன்பாக வாழ விரும்புகிறோம். நீர் கட்டுணைகளை உடைக்கிறீர், சங்கிலிகளை முறிக்கிறீர், எதிரியின் அடிமையாக உள்ளவர்களை விடுவிக்கிறீர். ஆண்டவரே, நீர் அனைவரையும் விடுவிக்கிறீர். எங்களை நீர் ஏற்கனவே விடுவித்துள்ளீர்.
இந்தச் சிறைகளையும் இந்த சங்கிலிகளையும் நீர் முறித்துவிட்டீர். ஆசீர்வாதமுள்ள ஆண்டவரே, உமது வல்லமையான கையை நீட்டும், ஒவ்வொரு நோயையும் நீர் சுகமாக்கும். எத்தனையோ நோய்கள் இருக்கின்றன. அந்த நோய்களின் எண்ணிக்கையை கூற முடியாது. எங்களுக்கு தெரியாத பல நோய்கள் இருக்கின்றன. அவை இருக்கின்றன என்பதே நமக்கு தெரியாது. ஆனால் அவை பெரிதும் சேதம் செய்கின்றன. மக்கள் அவைகளால் தவிக்கின்றனர், வேதனைப்படுகின்றனர், கதறுகின்றனர். அந்த நோய்கள், அந்த வலிகள், அந்த வேதனைகளால் மக்கள் அழுகின்றனர். அவர்களுக்கு உதவ யாருமே இல்லை. இந்த நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்க அறிவியலும் முடியவில்லை. ஆண்டவரே, நீரே ஒரே மருத்துவர், நீரே சுகமாக்குகிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஆண்டவரே. உமது கருணைக்காக நன்றி. உமது வல்லமைக்காக நன்றி. எங்களை நினைவில் வைத்ததற்காக நன்றி. மகிமையும் புகழும் உமக்கே. ஆமேன். என் பிதாவே, கருணை காட்டும். எங்களுக்கும் உதவி செய். எங்களும் உமது வார்த்தையை பிரசங்கிக்கவும் கற்றுத்தரவும் முடிவதற்காக. மக்கள் கேட்க, செவிசாய்க்க, நம்பிக்கையுடன் உம்மை பற்றி தெரிந்து கொள்ளவும், உமது வல்லமையான கையினால் சுகம், அற்புதங்கள், தூய்மையாக்குதல், விடுதலையைப் பெறவும். ஆண்டவரே, சாத்தானுடைய சாபங்களை நீக்கிவிடும். எல்லா சங்கிலிகளையும் முறிக்கும். எல்லா பிசாசான கட்டுளைகளையும் உடைக்கும். ஒவ்வொருவரையும் விடுவிக்கிற ஆண்டவராக இருக்கும். ஒவ்வொரு நோயையும் நீக்கும். ஆண்டவரே, தற்போதும் பலர் வியசனங்களின் அடிமையாக உள்ளனர். போதைப்பொருள் பழக்கம், பல்வேறு அடிமைப் பழக்கங்கள், அவை மனிதனைக் கெடுக்கும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் விடுவிக்கவும், தூய்மையாக்கவும், முழுமையாக சுத்தமாக்கவும். மக்களின் ஜெபங்களை நீர் கேளும். அவர்களது இருதயக் கதறல்களை நீர் செவிசாய்த்து கேளும். அவர்களது கோரிக்கைகளை நீர் நோக்கி இரக்கத்தோடு பாரும். அவர்களது உள்ளத்தில் உள்ள ஆசைகளை நீர் நோக்கி அறிவும். பிதாவே, ஒவ்வொருவருக்கும் உமது சித்தத்தின்படி கொடுப்பதற்கு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், என் பிதாவே. நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் உமது குமாரனாகிய இயேசு நாசரேயரின் நாமத்தில். மகிமை பிதாவுக்கே. மகிமை குமாரனுக்கே. மகிமை பரிசுத்த ஆவிக்கே. இப்பொழுதும் என்றும் என்றும். ஆமேன். மகிமை நம் தேவனுக்கே. நாம் இப்போது பாடப்போகிறோம். கொரோ 1:9. இது கூறுகிறது, உமக்கே சேவை செய்வேன், ஆண்டவரே. யூத். Serviré a ti, Señor, donde tú me indicarás, trabajando con alegría, como tú me mandarás. Donde hay un alma triste, en pecado y dolor, te sigo, Cristo, a rescatarla, sirviéndote con fervor. Serviré a ti, Señor, donde tú me indicarás, trabajando con alegría, como tú me mandarás. Donde hay un alma triste, en pecado y dolor, te sigo, Cristo, a rescatarla, sirviéndote con fervor. மகிமையும் அங்கமும் நம் தேவனுக்கே. இந்த நாளுக்கான இந்த வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் அனைவருக்கும் என் அன்பான அழைப்புகள். குழந்தைகளுக்கு பெரிய முத்தங்கள். நான் உங்களை ஆண்டவரில் மிகவும் நேசிக்கிறேன்.
உங்கள் மேல் எனக்கு பெரும் அன்பு உள்ளது. என் தேவன் உங்களை மிகுந்த ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிக்கட்டும். நன்றி.